to start one more. So I will plan to start one more new lesson. Okay, so இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த லெசனும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், நான் பேரலா வந்து ஒரு 2-3 யூனிட் வந்து ஒன்னா நான் கொண்டு போவேன். பிகாஸ் அது என்ன ரீசன் அப்படின்னா, பிசிக்ஸ் பொறுத்த வரையும் பார்ட் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால வில் பிளான் டு கம்ப்ளீட். ஓகேயா, ஸோ வித்தின் ஷார்ட் டைம். ஸோ அதனால வந்து கண்டிப்பா நம்ம 2-3 யூனிட் ஒன்னா போகணும். ஸோ என்னோட சைட்ல நான் உங்களுக்கு அந்த யூனிட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடுறேன். ஓகேயா, ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம எந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, பெட்டர் இஃப் யூ ஹாவ் எனி அதர் நோட் புக், வேற ஏதாவது நோட் புக் இருந்ததுன்னா, வேற ஏதாவது நோட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல சேம் நோட் புக்லயே ஆப்போசிட் சைட்ல ஃப்ரீயா இருக்கும். ஓகே, நோட் புக்கோட அதர் எண்ட் இருக்குல்ல, அந்த சைட்ல இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற நியூ யூனிட் வந்து டைட்டில் போட்டுக்கோங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சார் போன கிளாஸ்ல கொடுத்த ஹோம்வொர்க் சம்மோட ஆன்சர் சொல்லுங்க சார். அது நான் லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணலாமா? லாஸ்ட் 5 மினிட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ இந்த நியூ யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு டாபிக் வந்து நம்ம எது டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போட்டுக்கணுமா. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இப்போ என்னென்ன டாபிக்ஸ் நான் கொடுத்துடுறேன், என்னென்ன சப்டிவிஷன்ஸ் வருதுன்னு நான் சொல்லிடுறேன். அந்த சப்டிவிஷன்ல இப்போ நம்ம எது பார்க்கலாம், 1 by 1 நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஆஸ் பர் எப்படின்னா, இப்ப டாபிக் வெயிட்டேஜ்னு ஒரு பார்ட் இருக்குல்ல, சோ அதுபடி நம்ம அந்த டாபிக்ஸை கவர் பண்ணலாம். ஓகே சார், இது 12th போர்ஷனா சார்? ஆமாமா, 12th போர்ஷன் தான் இன்னைக்கு பாக்குறது. ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு டாபிக் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்மா. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இப்ப என்னென்ன டாபிக் நம்ம மேஜரா டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மேஜர் டாபிக் லிஸ்ட் இருக்குமா, அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அதை நோட் பண்ணிக்கங்க ஃபாஸ்டா. ஃபர்ஸ்ட் சும்மா ஜஸ்ட் நீங்க நோட்டேஷன்ஸ் கூட எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஃப்மா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுமா, ஈங்கிறது ஃபீல்டு. எல்லாத்துலயும் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ங்கிற வேர்டை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்ஸ், செகண்ட் ஒன் ஃபீல்டு, அண்ட் தேர்ட் ஒன் டைபோல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் டைபோல். தென் அதுக்கப்புறம் வந்து விமா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. தென் அதுக்கப்புறம் வந்து பை ஈமா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் யூசிங் காஸ் லா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் யூசிங் காஸ் லா. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ டோட்டலா இந்த ஒரு 7 டைட்டில். ஓகே, 1 2 3 4 5 6 7 இந்த 7 டைட்டில்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ நம்ம இதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக் வேர்டு எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ், ஃபீல்டு, டைபோல், பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்மா. இ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ். அவ்வளவுதான். சோ இந்த டாபிக் தான் நம்ம மேஜரா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுல வந்து இப்போ ஒரு டாபிக்கும் இன்னொரு டாபிக்கும் மேக்ஸிமம் ரிலேட்டட் வராது. எல்லாமே தனித்தனி பார்ட் ஆஃப் டாபிக் தான். கான்செப்ட் என்ன, அதோட ஃபார்முலாஸ் என்ன, அதை பேஸ் பண்ணி நியூமெரிக்கல்ஸ் எப்படி போட போறோம். ஓகே, இப்போ நம்ம எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், தென் அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் டைபோல், இந்த 4ஐயும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லேட்டரா வில் டிஸ்கஸ் FEC. அதெல்லாம் ரொம்ப ஈஸி டாபிக் தான். ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸ்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸ். ஸோ அதை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த பார்ட் எடுக்க போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைட்டில் நான் உங்களுக்கு பை இ நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன். 1 by 1 ஒரு டாபிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பை இ. ஓகே, டோட்டலா 7 டாபிக்ஸ் ஆர் தேர். அவுட் ஆஃப் 7ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ், தென் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், பொட்டன்ஷியல். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஆக்சுவலா. ஏன்னா ஃபோர்ஸ் மாடல் தெரிஞ்சாலே அதை வச்சு ஃபோர்ஸ் டிவைடட் பை டெஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தாராளமா நீங்க ஃபீல்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதனால வந்து இதுல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, சரிம்மா. ஏன்னா இதுல ஆல்ரெடி மேபி ஆஃப்லைன் யாராவது அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் மேபி. ஸோ அதுல நம்ம ஆர்டரா போவோம். சோ இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ரிகார்டிங் நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணல. ஆக்சுவலா நான் இன்னும் போகல. சோ அதனால ஆன்லைன் கிளாஸ்லயும் நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க. சோ இங்கேயும் எடுத்துறேன்.
அங்க மேபி கிளாஸஸ்ல நான் ஆல்ரெடி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தீங்க அப்படின்னா நம்ம வேற டாபிக் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பிகாஸ் we have a less time to complete the portion. So அதனால as soon as possible ப்ராப்பரா கிடைக்கக்கூடிய டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம 2 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு நியூவான ட்ராக் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் யூசிங் காஸ் லா அப்படிங்கிறது கான்செப்ட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் யூசிங் காஸ் லாங்கிறது கான்செப்ட். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு ரூல் இது. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்கை பொறுத்தவரை இந்த கூலும்ஸ் ரூலும் காஸ் ரூலும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளே பண்ணுது. பட் ஆனா கூலும்ஸ் ரூலுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் இந்த காஸ் ரூலுக்கு இருக்கு. என்னன்னா, நம்ம மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரு மேஜர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல் வந்து பிஎஸ் ரூல், பயோட் சாவர்ட் ரூல். அதோட அட்வான்ஸ்டு தான் ஆம்பியர்ஸ் ரூல். இந்த ஆம்பியர்ஸ் ரூலோட ஒரு பார்ட் ஆஃப் ரிசர்ச் ஒர்க் அந்த சயின்டிஸ்ட் எதை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டார் அப்படின்னா பிஎஸ் ரூல ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டார். அதே மாதிரி அந்த பர்சன் அவரோட ரிசர்ச் ஒர்க்ல இன்னொரு பார்ட் ஆஃப் ஒர்க் எதை பேசிக்கா எடுத்துக்கிட்டார் அப்படின்னா இந்த காஸ் ரூல தான் அவர் பேசிக்கா எடுத்துக்கிட்டார். ஏன்னா அவர் ப்ராசஸ் பண்ணது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அவர் ப்ராசஸ் பண்றாரு ஆக்சுவலா. பட் ஆனா காஸ் ப்ராசஸ் பண்றது ஃபுல்லாவே எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதனால இந்த காஸ் ரூலுக்கும் ஆம்பியர்ஸ் ரூலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்னு சொல்ற அளவுக்கு கிடையாதுமா. இங்க வந்து நீங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பத்தி பேச போறீங்க. எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸ்ல, அதாவது ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் சிஸ்டம்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், இட்ஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா மினிமம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஜென்ரலாவே நம்ம ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் மேக்னட்டிசம் பொறுத்தவரை மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதை பை எம்ன்னு சொல்றோம் நம்ம ஆக்சுவலா. ஸோ அப்ப அது ரிகார்டிங் கான்செப்ட் ஆம்பியர்ஸ் ரூல்லையும் இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ரிகார்டிங் கான்செப்ட் காஸ் ரூல்லையும் கொண்டு வரும். 2 ரூலும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்க ரூல பாத்தீங்கன்னா இ டாட் ஓகே டிஎஸ்ன்னு உங்க ஸ்கூல்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ரூல் பாத்தீங்கன்னா காஸ் ரூல் பொறுத்தவரை செலக்டிவ், அதாவது உங்களோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய உங்களோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் சிஸ்டம் எடுத்துக்கிறீங்க. அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு செலக்டிவ் ரீஜனை தான் நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா இந்த செலக்டிவ் ரீஜன் இஸ் a small portion in this region. இட் இஸ் கால்டு டிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த டிஎஸ் பார்ட்டை தான் மேஜரா வச்சு அந்த பர்டிகுலர் செலக்டிவ் ரீஜன்ல இருந்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வரும். அதே கான்செப்ட் ஆம்பியர் ரூல் வாங்க. the current flow through the coil, one of the small part of the coil, ஒரு செலக்டிவ் ஒயர் in the coil, இட்ஸ் கால்டு டிஎல்னு சொல்றாங்க. செலக்டிவ் ரீஜன் சொல்லுவாங்க இது ஜென்ரலா. இந்த செலக்டிவ் ரீஜனை பொறுத்தவரையும் லெபார்டரி ரூல்ஸ் எல்லாமே நீங்க லெபார்டரியில இருந்தா இந்த ரூல் எல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்க லெபார்டரியில எடுக்கும் போது உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தான் இந்த சர்ஃபேஸையும் இந்த லென்த்தையும் நீங்க அசம்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால இது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அசம்ஷன் பண்ணலாங்கிறதுனாலதான் இதை டிஎஸ் டிஎல் அப்படின்னு போடுறாங்க. இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டான வேல்யூ கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் லைக் ஒரு வேரியபிள் வேல்யூ அப்படிங்கிறதுனால டிஎஸ் அண்ட் டிஎல் யூஸ் பண்றாங்க. அப்ப இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை மேஜரா வச்சு இங்க அரௌண்ட் த சிஸ்டம் ஃபீல்டு பியை நீங்க ப்ராசஸ் பண்றீங்க. இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சோர்ஸ் அந்த இயை ப்ராசஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் இ மூலமா எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வெளியில வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதான் இந்த பி டாட் டிஎல்னு ஆம்பியர்ஸ் ரூல கொண்டு வராங்க. காஸ் ரூல இ டாட் டிஎஸ்ன்னு கொண்டு வராங்க. ஏன்னா செலக்டிவ் ரீஜன் இங்க சர்ஃபேஸ், அங்க செலக்டிவ் ரீஜன்ங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் அது ஆக்சுவலா. ஓகே, ஸோ இது ரெண்டுக்குமே மோரார்லெஸ் அந்த பெரிய டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கரண்ட்டை மேஜரா வச்சு ஓகே மியூ நாட் இன்டு ஐன்னு கொண்டு வருவீங்க. ஓகே, இங்க சார்ஜை மேஜரா வச்சு Q by epsilon naught கொண்டு வருவீங்க ஆக்சுவலா. ஸோ இதுதான் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான். மேஜர் கான்செப்ட் எல்லாமே மோரார்லெஸ் சிமிலரா தான் இருக்கும். இங்க ஃபுல்லாவே எலக்ட்ரிக் சிஸ்டம்ல வரக்கூடிய ஃபோர்ஸ், அங்க மேக்னெட்டிக் சிஸ்டம்ல வரக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ இதை பத்தி நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆம்பியர்ஸ் ரூலை பொறுத்தவரை அது தனி சாப்டர், அது அண்டர் மேக்னெட்டிசம்ல வந்துடும். இப்ப நம்ம எடுக்க போறது ரிகார்டிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பத்தின ஒரு கிளியர் கான்செப்ட். இந்த காஸ் தியரி என்ன சொல்லுது? ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பத்தி ஜெனரல் டெஃபினிஷன்ஸ் நிறைய இருக்கு, ஜெனரல் கான்செப்ட்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க அந்த மேஜர்ல. பட் இருந்தாலும் இந்த காஸ் தியரி மூலமா எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போக முடியும், ஒரு எலக்ட்ரிக் சிஸ்டம்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக் சிஸ்டம்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக் டைப் சார்ஜ் அண்டர் ரெஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஓகே, அந்த மினிமம் வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸை தான் நீங்க ஆட் பண்ணி யூ வில் கெட் என்னார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணவும் முடியும் நம்மளால. ஏன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ங்கிறது வில் டூ எனிதிங். ஸோ அதனால வந்து இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ங்கிற வேல்யூவை எப்படி கொண்டு வர்றாங்க, எப்படி எல்லாம் டிஃபைன் பண்றாங்க, அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எந்த குவான்டிட்டி எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஓகே, சரிம்மா. ஆஸ் பர் யுவர் சிலபஸ் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேம்மா, கொஞ்சம் ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க. டைட்டில் போட்டுக்கங்கம்மா, காஸ் தியரம்.
மேபி இன்ஜினியரிங்லாம் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகும்மா. ஓகேயா? ஸோ மெடிசன் ஃபீல்டு போனா உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது ஆக்சுவலா. பட் மேபி டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சைடு வர்றீங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மாடியூல் வந்து உங்க சிலபஸ்ல இப்போ நீங்க ஒரு 3 மாடியூல் தான் பார்க்க போறீங்க. பட் ஆனா இன்ஜினியரிங் வந்தீங்கன்னா ஒரு 6, 7 மாடியூல் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் பேசிக் கான்செப்ட் என்னமோ எல்லாமே சேம் தான். ஸோ அதனால கிளியரா நீங்க இருக்கணும். இவரோட கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன ஐடியால உங்களுக்கு ரொம்ப பெட்டர் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பத்தின ஒரு கிளியர் கிளாரிட்டி இவரோட ரூலை யூஸ் பண்ணாதான் கிடைக்குது. ஓகேயா? நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம அதை பத்தி பார்த்தாகணும். ஓகேயா? அடுத்து ரெண்டாவது காஸ் தேரம் அண்ட் அப்ளிகேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தனி வெயிட்டேஜ் உள்ள ஒரு கொஸ்டின் இது என்ட்ரன்ஸ்ல எல்லாம். அதனால ஜஸ்ட் ஒரு 2 டெரிவேஷனை பார்த்தோம், கான்செப்டை பார்த்தோம், காஸ் தேரத்தோட ப்ரூஃபை பார்த்தோம் அப்படின்னு நீங்க ஸ்கூல் எக்ஸாம்ல ஓடிடுவீங்க. பட் ஆனா சிபிஎஸ்சி இப்போ உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சிபிஎஸ்சில எல்லாம் என்ட்ரன்ஸ் மாதிரியே அவங்க போர்டு எழுத போறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு எம்சிக்யூ பேட்டர்ன் வந்தாலே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல காஸ் தேரம் அண்ட் அப்ளிகேஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அது ஜெய் நீட்டுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஓகேயா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் இது வந்து அவரோட தேரம் என்ன சொல்லுது. ஓகேயா? அண்ட் அவரோட தேரம்கான மேத்தமெட்டிக்கல் மாடியூல் எந்த கான்செப்டுமோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான் கன்க்ளூட் ஆகும். அந்த ஃபார்முலா வச்சுதான் நீங்க அவரோட தேரமுக்கான ப்ரூஃப்கே போறீங்க. ஓகேயா? ப்ரூஃப் தேவையில்லை, ஏன்னா இதுல தேரி எக்ஸாம்ஸ்க்கு தான் நீங்க ப்ரூஃப் பார்க்க போறீங்க. என்ட்ரன்ஸை பொறுத்தவரை அவரோட ரூலுக்கான மாடியூல் என்ன, ஃபார்முலா என்ன, அதை மட்டும் தான் எடுக்க போறோம். ஸோ அதுக்கு அடுத்து அப்ளிகேஷனுக்கு நம்ம டைரக்டா போயிடலாம். அப்ளிகேஷன்ஸ் காஸ்லா அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குமா. பட் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத நாங்க மேஜரா டிஸ்கஸ் பண்ண போறோம். சிலபஸ்ல என்ன இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. டியூ டு லைன் சார்ஜ்மா. லைன் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு லைன் சார்ஜ். காஸ் தேரமை யூஸ் பண்ணி அந்த லைன் சார்ஜ் சிஸ்டம்ல வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு EN நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேயா? இது நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். நம்பர் டூ செகண்ட் அப்ளிகேஷன். Number 2, second application, electric field due to a infinitive plane sheet of charge. Infinitive plane sheet of charge. Next, third one, electric field due to general infinitive sheet. பாத்தீங்க இப்ப more than one infinitive plane sheets மாடல் வந்தா எப்படி போட போறீங்க. இது வந்து மெட்ரிக் இருக்கு, பட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ட்ரன்ஸ்க்கும் இந்த பார்ட் இருக்கு. ஓகேயா? 2 பிளைன் அண்ட் மோர் தென் 2 பிளைன் மாடியூல்ஸ் வந்து மெட்ரிக் பசங்க டிஸ்கஸ் பண்றது இல்லை. ஏன்னா மெட்ரிக் சிலபஸ் பொறுத்தவரை சிம்பிளா தான் இருக்கும். பட் சிபிஎஸ்சி தென் ஐசிஐசி பார்ட் அண்ட் என்ட்ரன்ஸ் பார்ட் எல்லாம் இந்த தேர்ட் ஒன் வந்துருதுமா. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு மோர் தென் ஒன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஸ்டாண்டர்ட் ஆக்குறாங்க ப்ராப்ளம். ஸோ அதனால அதுக்கு கண்டிப்பா நம்ம இந்த தேர்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டூ infinitive plane parallel sheets ma. Parallel two infinitive plane parallel sheets of charge. Electric field due to 2 infinitive plane parallel sheets of charges. 2 parallel plane sheets of charge system எவ்வளவு இருக்கு அதை யூஸ் பண்ணி ஃபீல்ட் எவ்வளவு வருது அந்த சிஸ்டம்ல நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேயா? Then fourth one இது எஸ்பெஷலி என்ட்ரன்ஸ்ல மட்டும் தாமா இருக்கு. சிபிஎஸ்சி போர்டுக்கு கூட இதை எடுத்துட்டாங்க இந்த டாபிக் ஆக்சுவலா. ஓகேயா? ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் ரெண்டுமே ஃபார்முலா பேஸ்டு கான்செப்ட் தான், ரொம்ப டீடைல்டாலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல மட்டும் தான் அந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இருக்கு ஆக்சுவலா.
உங்களோட போர்டு பாயிண்ட்ல கிடையாதுமா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டியூ டு எ எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல். 1 எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ uniformly charged spherical cell. Electric field due to a uniformly charged spherical cell. But higher studies வந்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 and 5 எல்லாம் இருக்குமா கம்ப்ளீட்டா. ஸ்பெரிக்கல் செல்லும் இருக்கு, ஸ்பியரும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. பட் என்ட்ரன்ஸ்ல யூசுவலாவே நீட்டை பொறுத்த வரையும் 1, 2, 3லே வந்துடுறாங்க. 4 and 5 வந்து கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆகும் போதா 4 and 5 போறாங்க. பட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூசுவலாவே 4 and 5ல தான் அதிகம் வர்றாங்க. ஓகேயா? சோ அதனால இந்த 4 and 5 ஃபுல்லாவே வந்து ஃபார்முலா பேஸ்டு மெத்தட்ஸ் தான் கொஞ்சம் கிளியரா இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு a uniformly charged spherical cell. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு a solid sphere of charge. Electric field due to a solid sphere of charge. Electric field due to a solid sphere of charge. ஓகேமா. சோ இதுதான் உங்களோட கண்டென்ட். ஆக்சுவலா நீங்க நம்ம என்ன பார்க்க போறோங்கிற கண்டென்ட். ஆக்சுவலா இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஆக்சுவலா 1 by 1 டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூமெரிக்கல்ஸ் போடலாம். காஸ்லாவை பொறுத்த வரையும் அப்ளிகேஷன் அண்ட் காஸ்லா வந்து இது தனி டாபிக். என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும் கம்பேர் டு ஆல் அதர் டாபிக். இது ரொம்ப கொஞ்சம், அதாவது ஃபோர்ஸ் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். இதை தவிர மீதி எல்லா டாபிக்குமே ரொம்ப பெருசு கிடையாது, சின்னதா தான் இருக்கும். ஓகே, சரிம்மா. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பத்தி நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஆக்சுவலா சோ என்னென்ன கான்செப்ட் நம்ம ரீகலெக்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேமா. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட மாடியூலே எங்க இருந்து வருது அப்படின்னா பேஸ் மாடியூல்ஸ். நீங்க உங்களுக்கு உடனே புரிய வைக்கணும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பத்தி நம்ம பேசலாம். ஆக்சுவலா ஏன்னா நீங்க படிச்ச ஒரு பேசிக் டிவைஸ் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஏசி ஜெனரேட்டர் 10thலயே நீங்க படிக்கக்கூடிய ஒரு பேசிக் டிவைஸ் இது ஆக்சுவலா. So இப்ப என்னோட நார்த் அண்ட் சவுத் போல் மேக்னெட் இஸ் தேர், மிடில் ஆர்மச்சூர் இஸ் தேர். ஓகே, the function of armature is to cut the magnetic flux, EMF is induced. இதான நம்ம லாஜிக். அப்ப நீங்க எந்த அளவுக்கு EMF கட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளால எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வெளியில கொண்டு வர முடியும். ஓகே, if maybe you just imagine the minimum amount of flux வந்து with help of the armature வந்து கட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களால மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வெளியில கொண்டு வர முடியாது. சோ அப்ப armature to cuts the magnetic flux, EMF is induced. அப்ப கட் பண்ணும்போது இந்த ஃப்ளக்ஸ் லைனும் உங்க ஆர்மச்சூர் பிளேட்டோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்ப ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. எனக்கு பிளேட்டும் இப்படி இருக்கு, என்னுடைய ஃப்ளக்ஸ் டைரக்ஷனும் இப்படி இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி பேரலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ அந்த மாதிரி பேரலா இருக்கும் போது என்ன ஆங்கிள் நான் கன்சிடர் பண்ண முடியும்? அப்ப θ = 0 டிகிரியே நாங்க கன்சிடர் பண்ண முடியும். அப்ப இந்த சிஸ்டம்னால எவ்வளவு ஃப்ளக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணலாம். அப்ப π = BA cos θ அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. பட் இந்த ஃபார்முலாவை நம்ம EMI அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல θவுக்கு 0 போடும்போது π = BA அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துருது. அப்ப BA, அப்ப அதே இடத்துல நீங்க θ = π/2 போடுங்க. என்ன பொசிஷன் சொல்றாங்க? உங்களோட ஆர்மச்சூர் பிளேட் எப்படி இருக்கு? ஓகேயா, உங்களோட சாரிமா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஆர்மச்சூர் பிளேட் ஃபீல்டு லைன் ரெண்டுமே சேமா இருக்கு. இப்ப பொசிஷன் மாற ஆரம்பிச்சிடுச்சு இல்ல. இப்ப இந்த ஃபீல்டு மேக்னெட்ங்கிறது ஃபிக்ஸ்டு. அப்ப அந்த ஃபீல்டு லைன் அப்படியே தான் இருக்கும். இப்ப ஆர்மச்சூர் பிளேட்டோட டைரக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, the plate of the armature, இது வந்து ஃபீல்டு லைன் B. ஓகே, சோ இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் π/2 அப்படிங்கிற ஒரு ஆங்கிளுக்கு வந்துருச்சு. அப்ப θ நீ π/2 போடும்போது அந்த ரிசீவ்டு சைட் ஃப்ளக்ஸ் ரேட் எவ்வளவு இருக்கும்? மேபி அந்த இடத்துல நீங்க ஒரு ரிசீவ்ட் சைட் போட்டீங்க அப்படின்னா அந்த சைட்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ் ரேட் இருக்கும் அப்படின்னா BA cos of π/2. ஓகேயா, ஓகே, அப்ப இந்த cos π/2 0 ஆயிடும் இந்த இடத்துல. இது ரிகார்டிங் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. மினிமம் இருக்கு, இது வந்து மேக்ஸிமம் போகுது. சோ இந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் நம்ம மேக்னெட்டிசம்ல டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனா இங்க வந்து நம்ம இப்ப எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்டுக்கு வந்தாகணும். அதுல ஒன் ஆஃப் த மேஜர் தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ் தான் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேயா, சோ இதே லாஜிக்கை வச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பத்தின ஒரு டிஸ்கஷன் நம்ம கொடுத்தாகணும். ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க. ஜெனரலா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம EA அப்படின்னு போடலாம்.
அங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை என்ன போட்டிருக்கீங்க, BA போட்டிருக்கீங்க. இங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை EA போட போறீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு ஏரியா. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க. அப்ப என்ன பண்ணலாம், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நிறைய டாபிக்கை நம்மளால கவர் பண்ண முடியும். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டையும் இந்த இடத்துல ஏரியாவையும் மல்டிப்ளை பண்றாங்க ஜென்ரலாவே. ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல காஸ் தீட்டா கொண்டு வர்றீங்க அப்படின்னா, ஆங்கிள் இருந்துச்சு உங்க சிஸ்டம்ல, உங்க அப்ளிகேஷனுக்கு ஆங்கிள் இருக்கு அப்படின்னா, நீங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு EA காஸ் தீட்டா நீங்க போட்டுக்கலாம். ஓகே, மேபி ஆங்கிள் வேணும்னா, அதாவது இது வித்தவுட் ஆங்கிள்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன்ல ஆங்கிள் தேவையில்லைன்னா, நியூமெரிக்கல் ஆங்கிள் தேவையில்லைன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு நியூமெரிக்கல் ஆங்கிள் மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா வித் ஆங்கிள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பார்ட் உங்களுக்கு நியூமெரிக்கல் ரிலேட்டடா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா அதுல ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ் இட்ஸ் கால்டு DS. இதுல இருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு பத்தியா, அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஒரு செலக்டிவ் ரீஜன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு செலக்டிவ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதனால நம்ம ஜென்ரலாவே நீங்க எழுதின எக்ஸ்பிரஷனை நான் இப்படி மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். D of pi E equal to E into DS. எனக்கு கிடைச்ச எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ஓகேயா, ஒரு செலக்டிவ் ஓகேயா, ஒரு சேஞ்சபிள். இந்த DS வந்து ஒரு சேஞ்சபிள் ரீஜன், ஒரு சேஞ்சபிள் ரீஜன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதனால என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் ஒரு சேஞ்சபிள் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸா இருக்கிறது தான் நியாயம். ஸோ அதனாலதான் D pi E is equal to E into DS அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஃபைனலா pi E is equal to எஸ்ன்னா வேற ஒண்ணு இல்லம்மா, ஏரியா இருக்கு பாத்தீங்களா. மெட்ரிகுலேஷன் புக்ல நீங்க ஏரியான்னு போடுறீங்க, CBSE அண்ட் ICSE புக்ல எஸ்ன்னு போடுவாங்க. ஓகே, ஏரியானாலும் சர்ஃபேஸ்னாலும் ஒண்ணுதாம்மா. ஸோ நீயும் போடலாம் ஏயும் போடலாம், ரெண்டுமே அந்த ஏரியாவை தான் குறிக்க போகுது. ஓகே, ஸோ இப்ப pi ஈக்குவல் டு இந்த டிஃபரன்சியேஷன் அந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்டெகிரல் ஆஃப் DS அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலா. ஸோ இன்டகிரேஷன் எதுக்காண்டி வரும் அப்படின்னா, நீங்க கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஏரியால உங்களோட டார்கெட் ஒரு ஸ்மாலஸ்ட் ரீஜன்ல இருக்கக்கூடிய செலக்டிவ் ஃபோர்ஸை தான் நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. ஸோ அதனால அந்த ஸ்மாலஸ்ட் ரீஜன் ஒரு ஓப்பன் லூப் ரீஜனா ஒரு க்ளோஸ்டு லூப் ரீஜனா, அப்ப அந்த ஸ்மாலஸ்ட் ரீஜன் ஒரு க்ளோஸ்டு லூப் ரீஜன்ங்கிறதுனால நான் க்ளோஸ்டு இன்டெகிரல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மேத்தமெட்டிக்கலா நாங்க ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்ப ஃபைனலா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் E ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெகிரல் ஆஃப் E டாட் DS அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பேசிக் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஸோ நீங்க ஜென்ரலா வந்து எடுக்கும் போது pi E ஈக்குவல் டு E into S அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சோ இது வந்து இதுவரைக்கும் நீங்க பார்த்த கான்செப்ட் வந்து பேசிக்கா ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஒரு ஜெனரல் கான்செப்டை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்த டாபிக்கு வரலாம். நெக்ஸ்ட் டாபிக் வாங்க, இது ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன, காஸோட தேரம் என்ன சொல்லுது, அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, அவர் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம என்ன மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை டிரைவ் பண்றோம், அந்த டெரைவ்டு பார்ட்ல இருந்து இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை எப்படி நீங்க டிஃபைன் பண்ண போறீங்க. இது ஜென்ரலா சொல்லிட்டீங்க சார், அதாவது ஒரு எப்படி சொல்றோம், கெப்பாசிட்டன்ஸ் E ஈக்குவல் டு Q/V, அது ஜென்ரலா இருக்கு. பட் ஜென்ரல் வேல்யூவை விட ஒரு ஒரிஜினல் டிவைஸ், ஒரு ஒரிஜினல் கெப்பாசிட்டிவ் டிவைஸ்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸை எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னா A/D அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சுதான் நீங்க கண்டுபிடிச்சாகணும். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஜென்ரல் டெஃபினிஷன் சார், எங்க வீடு வந்து 4க்கு 3 சைஸ் அப்படிங்கிறது எப்படி, அதே இது எனக்கு என்னோட ரூம் இவ்வளவு இருக்கு, என்னுடைய ஹால் இவ்வளவு இருக்கு, என்னுடைய கார் பார்க்கிங் இவ்வளவு இருக்கு, என்னுடைய பெட்ரூம் இவ்வளவு இருக்கு, என்னுடைய கிச்சன் இவ்வளவு இருக்குன்னு சொல்ற கிளாரிட்டி எப்படி, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஸோ அது மாதிரிதான் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் pi ஈக்குவல் டு EA ஆர் EA காஸ் தீட்டா ஆர் ES காஸ் தீட்டா அப்படின்னு சொல்றது ஜென்ரல்மா. ஆனா அதே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கொஞ்சம் டீப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப யாருடைய கான்செப்டை வச்சு டீப்பான ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னா இந்த காஸோட கான்செப்டை வச்சுதான் ஒரு டீப் அனாலிசிஸ் கிடைக்குது. அதை வச்சுதான் நம்ம அப்ளிகேஷன் சைடுல ஒரு அக்யூரேட்டான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. இந்த ஜெனரல் எக்ஸ்பிரஷனை விட எப்பவுமே அக்யூரசி எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு தான் வேல்யூ அதிகம். அந்த கான்செப்டை நீங்க யூஸ் பண்ணும்போது தான் நியூமெரிக்கல்ஸ்ல உங்களுக்கான எக்ஸாக்டான தியரிட்டிக்கல் ஆன்சர் வரும். அதை வச்சு நீங்க பிராக்டிக்கல் ஆன்சர் கூட கம்பேர் பண்ணும்போது யூ வில் கெட் எக்ஸாக்ட் ஆன்சர், ஈக்குவலா வரும் மோர் ஆர் லெஸ். ஓகேயா, சரி இப்போ அடுத்த கான்செப்டுக்கு போலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் காஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, ரொம்ப சிம்பிள். எப்பவுமே ஓம்ஸ் லா சொல்லுங்கடானா உடனே ஃபார்முலாவை சொல்லிடுவாங்க, I ஈக்குவல் டு V/R. பிஎஸ் ரூல் சொல்லுனா ஐடியல் sin θ by r ஸ்கொயர். கூலும்ஸ் லா சொல்லு, தென் நியூட்டன்ஸ் ரூல் சொல்லு, ஹூக்ஸ் ரூல் சொல்லு. ஓகேயா, சோ எனி ரூல் எது சொன்னாலும் உடனே நம்ம பசங்க சார் ஃபார்முலா தான் இமீடியட்டா ஞாபகம் வரும். சோ அதே மாதிரிதான் இவரோட ரூல்லையும் அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஒரு எக்ஸாக்டான டெஃபினிஷன் எதை வச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னா
சார்ஜையும் ஓகேயா அதுல இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலினுடைய பெர்மிட்டிவிட்டியையும் வச்சு அவர் கொடுத்திருக்காரு. ஓகேயா சோ ஜென்ரலா. ஆனா இவருடைய ரூலை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா ஓகேயா கிளியரா சொல்லணும்னா தமிழ்ல ஒரு வெற்றிடமா இருந்தாகணும். ஓகேயா அதாவது வேக்கம் ஸ்பேசிங் பாயிண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சிஸ்டமா தான் இருக்கணும். ஒரு சிஸ்டம் நீங்க கன்சிடர் பண்றீங்க, அந்த சிஸ்டம்ல 2 சார்ஜை நான் எடுத்துக்கிறேன். அந்த 2 சார்ஜ் Q1 அண்ட் Q2 ஒரு சோர்ஸ் சார்ஜையும் ஒரு டெஸ்ட் சார்ஜையும் வச்சு நாங்க ஒரு ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம். அப்ப அந்த சார்ஜ் 2 ரியாக்ட் ஆகி ஒரு ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா முதல்ல இந்த சார்ஜ் 2 ஒரு வேக்கம் ஒரு வெற்றிடத்துல இருக்கணும். ஓகேயா ஒரு சாலிட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு சார்ஜையும் நம்ம கன்சிடர் பண்ண அதனால ஒரு ஃபோர்ஸை வெளியில கொண்டு வர முடியாது. சோ அதனால இவர் கிளியரா சொல்லிட்டாரு அந்த எப்சிலான்ங்கிற பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த சிஸ்டம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் ஜென்ரலா இந்த எப்சிலானுக்கான ஜெனரல் ஃபார்முலா என்ன இருக்குன்னா எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் ஆர் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஆனால் இந்த எப்சிலான் ஆர் நீ இப்பதான் சொல்லிட்ட ஒரு வேக்கம் ஒரு வெற்றிடம், அந்த வெற்றிடம் மாறிலின்னு சொல்றாங்க. ஸோ வேக்கம் டைப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சிஸ்டம்ஸ்க்கு அதுக்கான ஸ்பெசிபிக் கான்ஸ்டன்ட் இருக்கு, அந்த எப்சிலான் ஆர் 1. ஸோ அப்ப நீங்க எப்பவுமே ஒரு வேக்கம் டைப் பெர்மிட்டிவிட்டி ஒரு வேக்கம் டைப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சிஸ்டம், அதாவது ஒரு ஏர் ஸ்பேஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேக்கம் கான்ஸ்டன்ட்னு பேரு. இதுக்கு பேரு இந்த வேக்கம் கான்ஸ்டன்ட் ரிகார்டிங் பெர்மிட்டிவிட்டி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இதுக்கு பேரு. ஸோ அதை 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். வேக்கமா இருந்தா நீங்க 1ன்னு எடுக்கலாம். அப்ப எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட்னு அது ரீப்ளேஸ் ஆயிடுமா. அப்ப எப்சிலான் ஆர் 1 ஆயிடுச்சு இல்ல. சோ அதனாலதான் உங்க காஸ் ரூலுக்கான ஸ்டேட்மெண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது இஸ் த ரிலேஷன்ஷிப், அதாவது டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டோட்டலா வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் எனி க்ளோஸ்டு சர்க்யூட்ஸ்மா, எனி க்ளோஸ்டு சிஸ்டம், சாரிமா எனி க்ளோஸ்டு சிஸ்டம் ஆர் சர்ஃபேஸ், எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் என்க்ளோசிங் த சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய சார்ஜ், அந்த சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த சார்ஜினுடைய வேல்யூ divided by 1 by epsilon times of the charge enclosed the system அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. பட் அந்த எப்சிலான தான் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த சிஸ்டம்னு நீங்க சொல்றீங்க. அந்த எப்சிலான நம்ம எப்சிலான் நாட்னு மாத்தியாச்சு. ஃபைனலா Q ஈக்குவல் டு pi ஈக்குவல் டு Q by epsilon நாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்டான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான கரெக்டான ஃபார்முலா எனக்கு கிடைச்சிருச்சு ஆக்சுவலா. இதுல பைங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தென் Q ஒவ்வொரு குவான்டிட்டிக்குமான கிளியர் நோட்டேஷன்ஸ் தெரிஞ்சாதான் சம்முக்குள்ள போகவே முடியும். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் Qங்கிறது சார்ஜ் அண்ட் எப்சிலான் நாட்ங்கிறது அப்சல்யூட், ஓகே அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. பட் ஆனா நீங்க எப்சிலான் நாட்டா ரீப்ளேஸ் பண்ணணும்னா அந்த ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு லாஜிக் உள்ள வரணும். அப்படி வந்தாதான் எப்சிலான் ஆரை நீங்க 1ன்னு மாத்த முடியும். ஓகேயா சோ அப்ப நம்ம அதை 1ன்னு மாத்தி எப்சிலான் நாட்னு எடுத்தாச்சு. பட் இந்த எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவலன்ட் வேல்யூ இருக்கு 8.854 into 10 to the power of -12 அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ கொடுத்துடுறாங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜை வச்சு தாராளமா நீங்க அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எவ்வளவு அந்த ஸ்டாட்டிக் சிஸ்டம்ல இருந்து, அதாவது நீங்க செலக்ட் பண்ண அந்த செலக்டிவ் ரீஜன்ல இருந்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியுமா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இவர் அந்த ரூல் எடுத்துதான் ஒரு ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. காஸ் ரூல் எடுத்துதான் ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், அந்த சர்ஃபேஸ்ல ஒரு ஸ்மால் செலக்டிவ் ரீஜன் எடுத்து அந்த செலக்டிவ் ரீஜன் வழியா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓகேயா அந்த ஃபீல்டு லைனை எடுத்து அந்த ஃபீல்டு லைன் மூலமா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதை ப்ரூஃபா போடுவாங்க ஆக்சுவலா. பட் ப்ரூஃப் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே LHS is equal to RHS ப்ரூஃப் பண்ற பார்ட் எதுக்கு, நம்ம என்ட்ரன்ஸ் பார்ட்டை தான் மெயினா பார்த்தாங்க. ஓகேயா சோ காஸ் ரூலை பொறுத்த வரையும் என்ன கான்செப்ட் சார் சிம்பிளா நீங்க சொல்ல வர்றீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு செலக்டிவ் ரீஜன், அந்த செலக்டிவ் ரீஜனை யாரு செலக்ட் பண்றாமா, நீங்க தான் செலக்ட் பண்றீங்க. அந்த செலக்டிவ் ரீஜன்ல இருந்து வரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இட்ஸ் கால்டு ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதை நீங்க எப்படி கொண்டு வரீங்கிற கான்செப்ட். அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருந்து அந்த ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகுது, இது மாதிரியான சில விஷயங்களை ரொம்ப கிளியரா யாருனால கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா காஸ்னால கொடுக்க முடிஞ்சிச்சு. அப்ப அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அவர் சில அப்ளிகேஷனை கொடுக்குறாரு. அந்த அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க எப்படி ஃபீல்டை கண்டுபிடிக்கிறீங்க, என்னுடைய இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுமா, எப்பவுமே ரொம்ப முக்கியம். நீங்க மேக்னெட்டிக் சிஸ்டம் எடுத்துக்கலாம். இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு காயில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். அதை சுத்தி ஒரு காயிலை நான் மவுண்ட் பண்ணிடுறேன்மா. சிம்பிளான விஷயம். ஃபேன் எடுத்துக்கங்க. The current flow through the coil, magnetic field is created.
அந்த ஃபீல்டுனால தான் ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபீல்டுனால தான், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், அந்த ஃபீல்டுனால தான், அது தமிழ்ல காந்த புலம்னு நம்ம சொல்றோம் ஆக்சுவலா. அந்த ஃபீல்டுனால தான் ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி, அந்த ஃபோர்ஸ் அததான் மின் விசை, அந்த மின் விசையில இருந்து வரக்கூடிய ஒரு காந்த விசையை வெளியில கொண்டு வந்துடுறாங்க ஆக்சுவலா. அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை கொண்டு வராங்க ஆக்சுவலா. சோ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை தான் நீங்க டுவர்ட்ஸ் த ரோட்டார் கொடுத்து நீங்க ரொட்டேட் பண்ண வைக்கிறீங்க ஆக்சுவலா. அப்ப நார்மலா அந்த காயில் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்டுனால தான் அந்த ஃபோர்ஸே கிடைக்குது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸே. அந்த ஃபீல்ட் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு ஃபோர்ஸ், இதுதான் லாஜிக். அப்ப ஏமா இங்கேயும் அதே மாதிரியான ஒரு லாஜிக் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது? E is proportionality to F மா. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஃபீல்டுனா என்ன சார் அப்படின்னா, ஸ்பேஸ் அரவுண்ட் த காயில தான் நாங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். அப்ப ஸ்பேஸ் அரவுண்ட் த சிஸ்டம் தான் நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்றீங்க. அந்த ஃபீல்டுல இருந்து எவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்குது, அந்த ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருந்தா அதிகமான ஃபோர்ஸ் கிடைக்கும், ஃபீல்டு வீக்கா இருந்ததுன்னா ஃபோர்ஸ் அதிகம் கிடைக்காது. அப்ப ஃபீல்டு வீக்கா இருக்கிறதுக்கு யாரு காரணமா இருப்பா? இங்க கரண்ட் தான் காரணமா இருக்கும், ஆனா இங்க கரண்ட் காரணமா இருக்காது, இங்க சார்ஜ் தான். நீங்க பேசுறீங்க காஸ் ரூலை பொறுத்தவரையும் சார்ஜ் பேச போறீங்க, ஆம்பியர்ஸ் ரூலை பொறுத்தவரையும் கரண்ட்டை பேஸா வச்சு நம்ம பேசணும். எல்லாமே இந்த பிராக்டிக்கல் ரிவ்யூஸ் கான்செப்ட் எல்லாம் கிளியரா இருந்ததுன்னா தாராளமா நீங்க நியூமெரிக்கல் சைடு, அவன் பிராக்டிக்கல் கான்செப்டை வச்சுதான் உங்களை குழப்புறான். அதனால அந்த சைடுல இருந்தே நீங்க போகும்போதுதான் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ அப்ப அந்த ஃபீல்டுல இருந்து தான் ஃபோர்ஸுங்கிற ஒரு கான்செப்டுக்கே நீங்க போறீங்க. ஓகேயா? அந்த ஃபீல்டை வச்சுதான் அந்த ஃபோர்ஸே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபோர்ஸை தான் நீ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பைன்னு சொல்ற. அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஃபீல்டு எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா, ஒரு டீச்சர்ஸை ப்ராசஸ் பண்ணிட்டா ஸ்டூடெண்ட்ஸை ஈஸியா நம்ம ப்ராசஸ் பண்ணிடலாம், பேரண்ட்ஸை ப்ராசஸ் பண்ணிட்டா அவங்க சைல்டை ரொம்ப ஈஸியா ப்ராசஸ் பண்ணலாம். அது மாதிரிதான் நீ எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ்ங்கிற ஃபோர்ஸை ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி அது எங்க இருந்துடாமா வருது? ஃபீல்டுல இருந்து வருதுமா. அந்த ஃபீல்டை எப்படி நீங்க வெளியில கொண்டு வர போறீங்கிற லாஜிக் அவரு ரிவர்ஸ்ல வராரு. ஃபோர்ஸை வச்சு ஃபீல்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜியை தான் காஸ் கொண்டு வர்றாரு. ஓகேயா? சோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு மாடியூல்ஸ், ஒரு சாம்பிள்ஸா நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. உங்க சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். இதுல நம்பர் 1 அப்ளிகேஷன் நம்பர் 1. அம்மா இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? No sir. No sir. No sir. கிளியரா இருக்கா? எக்ஸ்பிளனேஷன் கிளியரா இருக்கா? Yes sir. Yes sir. Yes sir. இப்ப நம்பர் 1 ஆக்சுவலா இந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஏன்னா வந்து நம்ம அந்த ஃபோர்ஸை தான் ப்ராசஸ் பண்றீங்க ஆக்சுவலா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸை வச்சுதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹை ஃபோர்ஸ்க்கும் லோ ஃபோர்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குமா. ஹை ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த லோடு வந்து ஆக்டிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். சிம்பிளா சொன்னோம்னா இப்ப இஎம்எஃப் இருக்குல்ல, எப்படி சொல்லலாம், எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ், அது மூலமா தான் உங்க எலக்ட்ரானே மூவ் ஆகுதுமா. ஓகே, அந்த மூவிங் ஆஃப் எலக்ட்ரானை தான் நீங்க சார்ஜஸ்ன்னு சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஷாக் அடிக்குது பாத்தீங்களா, நம்மள எல்லாருக்குமே எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருக்கும். ஸோ இன்னைக்கும் நிறைய பேர் வந்து சார் வந்து நான் வீட்டுல வந்து ஷூ போட்டிருக்கேன், செப்பல்ஸ் போட்டிருக்கேன், அதனால எனக்கு ஷாக் அடிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல. ஆக்சுவலா இப்ப நாங்க காலேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எல்லாம் லெபார்டரிக்குள்ள நான் அலோ பண்ணவே மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸை. லெதர் ஷூ போட்டு வரலன்னா அது எய்தர் பாயா இருக்கட்டும் ஆர் கேர்ளா இருக்கட்டும், லெதர் ஷூ இல்லைன்னா நாங்க யாரையுமே லேபுக்குள்ள அலோ பண்ண மாட்டோம். ஏன்னா ஹெவி வோல்டேஜை ஹேண்டில் பண்றோம். ஆக்சுவலா 410 வோல்ட் வந்து எங்களுக்கான மினிமம் வோல்ட்டா லெபார்டரியில இருக்கும். அப்ப மேபி ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பர்சனை வந்து காப்பாத்துறது கஷ்டம் தான் ஆக்சுவலா. ஸோ அதனால நம்ம இனிஷியலா நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு லெதர் ஷூ இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம லோடு தான். ஓகே, நம்மளும் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸை நம்ம கன்சியூம் பண்றோம். ஆக்சுவலா அது ஹெவியா வரும்போது கண்டிப்பா டெத் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கு ஆக்சுவலா. ஸோ நம்மளோட பிளட் பிளேட் ஒன்னோட ஒன்னு ஒட்டி, ஓகேயா, அந்த பிளட் ஃப்ளோ வந்து த்ரூ த ஹார்ட் போக விடாம பண்ணி இம்மீடியட்டா ஹார்ட் பம்ப் ரேட்டை குறைச்சிடும் ஆக்சுவலா. ஸோ அதை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா ஒன்லி திங், நீங்க செப்பல்ஸோ இல்ல லெதர் ஷூவோ போடும்போது உங்களுக்கும் கிரவுண்டுக்குமான டிஸ்கனெக்ஷன் கிடைச்சிடும். இப்போ ஃபார் சின்ன ஒரு எக்ஸாம்பிள், வீட்டுல நம்ம இந்த மாதிரி பிளக் எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கீங்க. அதுல 2 வயர் வருது லோடுக்கு ஆக்சுவலா. இதுல ஒன்னு ஃபேஸ் ஆகும், இன்னொன்னையே நீங்க நியூட்ரலாவும் எடுத்துக்கிறீங்க. எப்பவுமே ஜென்ரலா சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ நான் ஃபேஸ் ஒயரை மட்டும் நான் கனெக்ட் பண்ணிட்டு நியூட்ரலா நான் கனெக்ட் பண்ணலைன்னா லோடு எரியாது. லோடு இஸ் நாட் க்ளோயிங். உங்க ஃபேனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், எதுவுமே ஆன் ஆகாது. நீங்க நியூட்ரல்ல வச்சுதான் நீங்க சர்க்யூட்டை க்ளோஸ் பண்றீங்க. ஓகே, அப்போ ஒரு 2 வழியா போயிட்டு லோடு வழியா ப்ராசஸ் ஆயிட்டு ரிட்டர்ன் பேக் டு த சோர்ஸ். அந்த ப்ராசஸ் அதுதான் க்ளோஸ்டு. ஓகே, அந்த சர்க்யூட் வந்து க்ளோஸா இருக்கணும். ஓப்பன் சர்க்யூட் ஆயிருந்தா யூஸ்வலா லோடு ஃப்ளோ நீங்க என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னாலும் மூவிங் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்ப சிம்பிள், நான் நின்றுட்டு இருக்கேன். ஓகே, நான் ஒரு லெதர் ஷூ போட்டுட்டு இருக்கேன். நான் வந்து ஃபேஸ் நியூட்ரல், ஃபேஸ் அப்படின்னு ஒரு வயரை நான் எடுத்துட்டேன். ஓகே, ஃபேஸ்ங்கிற ஒரு வயரை நான் தொட்டுட்டேன். ஆக்சுவலா
இப்ப நான் நியூட்ரல் டச் பண்ணல, ஓகே. ஆனா நான் கிரவுண்ட்ல நின்னுட்டு இருக்கேன். கிரவுண்ட்ல நான் லெதர் ஷூ போட்டுட்டு நின்னுட்டு இருக்கேன். ஆனா ஃபேஸ் வழியா கரண்ட் வரும். என்னுடைய ரிட்டர்ன் பேத் அப்படிங்கிற ஒரு பேத்தை நான் கொடுக்கல இன்னும் ஸ்டில், ஏன்னா நான் லெதர் ஷூ போட்டிருக்கேன். அப்ப என்னோட கிரவுண்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரலுக்கு ஈக்குவலண்டான ஒரு சர்ஃபேஸ் தான். அப்ப என்னோட லெதர் ஷூ என்னுடைய கிரவுண்டுக்கும் எனக்கும், அதாவது நியூட்ரலுக்கும் எனக்கும் ஒரு டிஸ்கனெக்ஷனை கொடுத்துடுது. ஸோ அப்படி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரிட்டர்ன் எண்டு கிடைக்காது. அதனால கரண்ட் ஃப்ளோ இருக்காது, ஃபோர்ஸ் ஃப்ளோ இருக்காது. அது ஈவன் நீங்க ஸ்டாட்டிக் டைப் ஃபோர்ஸ் நீங்க கொண்டு வந்து அதை ஹை பண்ணி நீங்க கொடுத்தீங்கனாலும், இல்ல டைனமிக் டைப் ஃபோர்ஸை நீங்க ஹை பண்ணி லோடுக்கு கொடுத்தீங்கனாலும், கண்டிப்பா டிஸ்கனெக்ஷன் இருக்கும் போது அந்த ஃபோர்ஸ்னால அந்த லோட ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியாது. அப்ப நீங்க எடுக்கிற ஃபோர்ஸ்னால எந்த ஒரு யூஸும் கிடையாதுமா. அப்ப இந்த ஷூவை நான் டிஸ்கனெக்ட் பண்ணணும், ஓகேயா. அப்ப இந்த ஷூவை இந்த பர்டிகுலரா அந்த லெதர் ஷூ யூஸ்வலா வந்து மத்த மெட்டீரியலை விட லெதர் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும், ஓகேயா. ஏன்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹை. ஸோ அதனால எனக்கு இதை டிஸ்கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லெதர் ஷூ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் கிரவுண்டு கூட டைரக்ட் கனெக்ஷன்ல வந்துடுறான். அப்ப இமீடியட்டா எனக்கு நியூட்ரல் எண்ட் கிடைச்சிருது, சர்க்கியூட்டோட ரிட்டர்ன் பாத் எனக்கு கிடைச்சிடுறதுனால அவன் வழியா ஹெவி ஃப்ளோ போக ஆரம்பிச்சிடும். ஸோ இமீடியட்டா அவனுக்கு ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் என்கிட்ட டவுட் கேட்டாங்க, சார் நான் லெதர் ஷூ போட்டுட்டு இருக்கும் போது ஷாக் அடிச்சிச்சு சார். அப்ப என்னன்னா அவன் முட்டாள்தனமா ஒரு வேலையை பண்ணிருப்பான். என்னன்னா உங்களோட பிளக் ஒயர்ல ஃபேஸையும் டச் பண்ணிருப்பான், உங்க பிளக் ஒயர்ல இருக்கிற நியூட்ரலையும் டச் பண்ணிருப்பான். ரெண்டையும் டச் பண்ணியிருந்தா அவன் லெதர் ஷூ போட்டாலும் சரி போடலானாலும் சரி ஹெவியாவே வந்து ஷாக் அடிக்கும். ஸோ அப்ப இந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் ஃபோர்ஸா இருக்கட்டும், அதாவது டைனமிக் டைப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸா இருக்கட்டும், அது ஸ்டாட்டிக் டைப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸா இருக்கட்டும், அந்த ஃபோர்ஸ் அந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபோர்ஸை எடுத்துட்டு போய் நீங்க லோடுக்குள்ள யூஸ் பண்ணவே முடியும். சும்மா நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சிஸ்டம்ல இருந்து ஃபோர்ஸ் எடுத்துட்டேன் சார், அதனால எனக்கு ஒரு ஃபீல்டை வச்சு நான் ஒரு ஃபோர்ஸ் எடுத்துட்டேன், அந்த ஃபோர்ஸை கொண்டு போய் நான் டைரக்டா அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ண முடியாதுமா. அப்ளிகேஷனுடைய கண்டிஷனை பொறுத்து தான் அந்த ஃபோர்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும், ஓகேயா. சரி, இப்போ நம்ம என்ன மாடல் போடலாம் அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு நான் போயிடுறேன். செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. டியூ டு சார் உங்க மைக்ல இருந்து இன்னும் ஒரு அன்பிளசன்ட் சவுண்ட் வருது சார். ஏன் சைடா? அவ்வளவு மைனூட்டா ஏசி சவுண்ட் இல்லாம கேக்குது சார். சவுண்ட் வருது சார். இப்போ இல்ல சரி சார். இருங்க, ஜஸ்ட் ஒரு 2 மினிட் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப நான் ஜாயின் பண்றேன், இருங்களேன். இப்போ வாய்ஸ் ஆடிபிளா? எஸ் சார். எஸ் சார். சரி, ஓகே. இப்போ டைட்டில் எழுதிக்கங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு லைன் சார்ஜ். ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ ஒரு லைன் நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலா, ஓகே. அந்த லைன் சார்ஜ் சிஸ்டம், அந்த லைன்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ், லைன் சார்ஜஸா இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் வால்யூம் சார்ஜஸா இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் சர்ஃபேஸ் சார்ஜஸா இருக்கலாம், ஓகேயா. எப்பவுமே வந்து ஒரு சேம்பர்ல இருக்கக்கூடிய வாட்டர், இந்த வாட்டர் பார்ட்டிகல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ்னு ஒன்று இருக்குமா. ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன், சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு டம்ளர் இருக்கு, அந்த டம்ளர்ல வாட்டர் இருக்குமா, வாட்டருக்கு நீங்க ஒரு ஸ்பூன் வழியா ஃபோர்ஸ் கொடுத்து நீங்க ரொட்டேட் பண்றீங்க, ஓகேயா. அதுக்கு எப்படி ஃபோர்ஸ் கொடுப்பீங்கன்னு நீங்க பாருங்க. அதே டம்ளர் இருக்கு, நல்ல ஹை டென்சிட்டியில இருக்கக்கூடிய, நல்ல அடர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் எது இருக்கும் அப்படின்னா இந்த கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவோம். விளக்கெண்ணெய் இருக்கு பாரு, நம்ம கிராமத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டொமக் பெயினுக்கு. ஸோ அந்த விளக்கெண்ணெய்ல ஹை டென்சிட்டி இருக்கும், ஓகேயா. ஸோ அந்த மாதிரி ஹை டென்சிட்டி இருக்கக்கூடிய ஆயில்
இது ரெண்டுக்குமே நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஆனா பார்ட்டிகல்ஸோட மூமெண்ட்ங்கிறது கண்டிப்பா டிஃபர் ஆகுது. எல்லாமே அந்த ஆயிலினுடைய டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த வாட்டர், அந்த லிக்விடினுடைய டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த நீங்க கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை அது ப்ராசஸே பண்ண முடியும் நீங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப முக்கியம் நீங்க செலக்டிவா எடுக்கக்கூடிய சார்ஜ். நான் தான் சொன்னேன் இல்லம்மா, ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு செலக்டிவ் ரீஜன். ஓகே, அந்த செலக்டிவ் ரீஜனை தான் நீங்க டிஎஸ்ன்னு சொல்லிடுறீங்க. ஓவர்வியூவா நம்ம கிடையாது, இதுல நிறைய கான்செப்ட் டீப்பா நம்ம பார்த்தாதான் நியூமெரிக்கல் சைட்ல கம்ஃபர்டபுளா போட முடியும். இந்த செலக்டிவ் ரீஜன்ல இருக்கக்கூடிய சார்ஜ்மா, இந்த சார்ஜை பொறுத்து தான் அந்த ஃபோர்ஸே வெளியில வருது. அப்ப அந்த ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸா இருக்கணும்னா இந்த சார்ஜ் எப்படி இருக்கணுங்கிற ஒரு கான்செப்டுக்கு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால நீங்க அந்த சார்ஜ் எப்படி இருக்கும் சார், சார்ஜ் இஸ் வெரி ஸ்ட்ராங், சார்ஜ் இஸ் வெரி வீக்னு நான் சொல்ல முடியாது. இங்க டெக்னிக்கலா நாங்க எதை வச்சு சொல்றோம்னா அந்த சார்ஜினுடைய அடர்த்திங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சார்ஜ் டென்சிட்டி, அதை தான் நாங்க சிக்மா அப்படின்னு சொல்றோம். இந்த சார்ஜ் டென்சிட்டியை பொறுத்து தான் ஆயிலினுடைய டென்சிட்டியை நீங்க வாட்டர்ல கொண்டு வர முடியல. ஓகேயா, அதுக்கு அடர்த்தி அதிகமா இருக்கு. ஒரு லூப்ரிகன்ட் சிஸ்டம்ஸ், ஒரு ஃப்ரிக்ஷனை நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த மிஷின்ல நான் வாட்டரை யூஸ் பண்ண முடியாது. அந்த மிஷினுக்கு ஹை டென்சிட்டி இருக்கக்கூடிய ஆயிலை நாங்க யூஸ் பண்ணும்போது தான் அந்த மிஷின்ல நாங்க ஃப்ரிக்ஷனை லிமிட் பண்ண முடியும். அப்ப அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எப்படி சொல்றது, ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா, எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு திருப்தியான ஒரு ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எனக்கு ஒரு சிஸ்டம்ல இருந்து வேணும் அப்படின்னா அதை உருவாக்குற ஃபீல்டு முதல்ல நீங்க பார்த்தாகணும். அந்த ஃபீல்டை கிரியேட் பண்றது யாரு அப்படின்னா அந்த சார்ஜை நீங்க பார்த்தாகணும். அந்த சார்ஜ் எதை பொறுத்து அந்த சார்ஜ் அந்த ஃபோர்ஸை வெளியில கொண்டு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபோர்ஸை வெளியில கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த சார்ஜினுடைய டென்சிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா. அத சிக்மா தான் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. ஓகே, ஸோ அப்ப நீங்க பிளஸ் ஓகே, நான் ஒரு சார்ஜஸ் எடுத்துக்கிறேன். என்னன்னா ஒரு லைன் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். அந்த லைன் சிஸ்டம்ல ஒரு சார்ஜஸ், ஓகே, அந்த சார்ஜுக்கு ஒரு சார்ஜ் டென்சிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம பிசிக்ஸ்ல எப்பவுமே ஃபுல் ரீஜன் நம்ம எடுத்துக்கிறது கிடையாதுமா. அதுல ஒரு செலக்டிவ் ரீஜன், அந்த ரீஜனை நம்ம எப்படி எந்த ஷேப்ல வேணாலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு செலக்டிவ் ரீஜன் எடுத்துக்கிறேன். அந்த செலக்டிவ் ரீஜன் ஓகே, அந்த பர்டிகுலர் செலக்டிவ் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அப்ப அந்த பாயிண்ட் வழியா எவ்வளவு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னா ஃபீல்டு தான். அந்த ஃபீல்டு எவ்வளவு கிடைக்குதுங்கிறத இந்த காஸ் ரூலை வச்சு கண்டுபிடிக்க போறோம். எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், செலக்டிவ் ரீஜனை தான் நம்ம எடுத்துக்க போறோம். அந்த செலக்டிவ் ரீஜன்ல இருக்கக்கூடிய சார்ஜ் அதுதான் நாங்க டிக்யூ அப்படின்னு நாங்க சொல்றோம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செலக்டிவ் சர்ஃபேஸ் தான் டிஎஸ்ன்னு சொல்றீங்க. அந்த செலக்டிவ் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜை நாங்க கியூன்னு சொல்றது கிடையாதுமா, டிக்யூன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. அப்ப ஜென்ரலா ஓவரால் சர்ஃபேஸ்ல இருக்க சார்ஜ் நீ கியூன்னு சொல்லலாம். ஆனா செலக்டிவ் சார்ஜஸ் இருக்கிறத டிக்யூன்னு சொல்லுவாங்க. டிங்கிறது ஒரு சேஞ்சபிள் குவான்டிட்டி, அது ஒரு ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி கிடையாது. யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் அந்த ஸ்மால் ரீஜன்ங்கிற சர்ஃபேஸை எவ்வளவு சென்டிமீட்டர் வேணாலும் அதை அசம்ஷன் பண்ணிக்கலாம். அதனாலதான் அவங்க டிக்யூன்னு அதுல மென்ஷன் பண்றாங்க. ஓகேயா, சோ இந்த செலக்டிவ் ரீஜன்ல இருக்கக்கூடிய சார்ஜினுடைய டென்சிட்டி எப்படி இருக்கு, அந்த டென்சிட்டி உள்ள, அதாவது லோ டென்சிட்டியா ஹை டென்சிட்டியா, அந்த பெஸ்ட் டென்சிட்டியா லோவஸ்ட் டென்சிட்டியா. அப்ப பெஸ்ட் டென்சிட்டி உள்ள சார்ஜ்னால நல்ல ஃபீல்டு கிடைக்குமா, ஸ்ட்ராங் ஃபீல்டு கிடைக்கும். அந்த ஸ்ட்ராங் ஃபீல்டுல இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, ஆனா அவங்க டென்சிட்டி அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபீல்டு வீக் ஆயிடும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் கம்ப்ளீட்டா லோ ஆயிடுமா. ஸோ அப்ப எல்லாமே இந்த சார்ஜை பொறுத்து தான் அமையுது. ஓகே, அந்த சார்ஜை வச்சே அவர் எலக்ட்ரிக் ஃபோர்ஸுங்கிற ஒரு கான்செப்டுக்கு போய் அங்க எவ்வளவு ஃபீல்டு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. யாரோட கான்செப்டை யூஸ் பண்ணி, காஸோட கான்செப்டை யூஸ் பண்ணி. இங்க எல்லாமே அன்னோனா இருக்கிறதுனால உங்களுக்கு வேல்யூவா வராது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன டெரிவேஷன் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் E = E × S அப்படிங்கிறது பேசிக் ஃபார்முலா. இதுல S = நீங்க அசம்ஷன் பண்ண ரீஜன், அதாவது நீங்க எடுத்துக்கக்கூடிய சர்ஃபேஸினுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா என்ன. அப்ப 2πRL. நான் வால்யூம் எடுத்தா வால்யூமுக்கு யூஸ் பண்ண போறேன், சிலிண்டர் எடுத்தா சிலிண்டருக்கு யூஸ் பண்ண போறேன். அந்த ரீஜனுக்கான சர்ஃபேஸ் ஏரியா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா என்ன இருக்கு. சர்க்கிள் மாதிரி எடுத்தேன்னா என்ன யூஸ் பண்ணுவேன், πr² யூஸ் பண்ண போறேன். ஸ்கொயர் மாதிரி எடுத்தேன்னா ஏரியா இன்டு ஏரியா யூஸ் பண்ண போறேன். ஒரு ட்ரிபீசியம் மாதிரி எடுத்தேன்னா 1/2 × A + B × H அப்படிங்கிற ஒரு ஏரியா ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, எப்பவுமே மேத்தமெட்டிக்கல் மாடியூல கரெக்டா நீ பிசிக்ஸ்ல யூஸ் பண்ணாதான் யூ வில் கெட் தி கிளாரிட்டி ரிசல்ட்ஸ் இன் பிசிக்ஸ். ஓகே, அப்ப நீங்க கொஞ்சம் பேசிக்கா மேத்ஸ்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, அப்ப அந்த S நான் இங்க போட்டுட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ராசஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். E × 2πRL அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க எடுத்துக்கிட்ட ரீஜனுக்கு லென்த் ரொம்ப முக்கியம், அதனுடைய ரேடியஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப
அந்த 2 ரேடியஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஜென்ரலா உங்களோட ஒயருக்கும் உங்க பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸை நாங்க ஆர்னு சொல்லுவோம். ஓகே, ஆறுங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ். இந்த கான்செப்ட்ல இப்ப நம்ம காஸ் ரூலை உள்ள கொண்டு வர போறோம். காஸ் ரூல் என்ன? பை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் அப்படிங்கிறது காஸோட ரூல். ஆக்சுவலா நீங்க எடுத்துக்கிட்டது ஒரு லைன் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? E into 2πRL கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க எடுத்துக்கிட்ட சார்ஜ் வந்து ஒரு லைன் சார்ஜ்ல லொகேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அப்ப அந்த பர்டிகுலர் சார்ஜுக்கான வேல்யூ எதை பொறுத்து இருக்கும்? கண்டிப்பா நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அந்த சார்ஜினுடைய வேல்யூ அந்த சார்ஜினுடைய டென்சிட்டியை பொறுத்து அமையும். அந்த டென்சிட்டியை நாங்க இங்க லைன் சார்ஜ்ல இருக்கக்கூடிய டென்சிட்டியை லாம்டா அப்படின்னு சொல்றோம். இந்த டென்சிட்டி எதை பொறுத்து இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டம்ளர்ல வாட்டர் இருக்கு. வாட்டர் டென்சிட்டிங்கிறது அந்த டம்ளாரினுடைய சைஸ் எப்படி இருக்கு, சின்ன டம்ளரா இருக்கா பெரிய டம்ளரா இருக்கா, அதையும் பொறுத்து தானே அந்த டென்சிட்டியை நம்ம டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரிதான் இந்த டென்சிட்டி ஆஃப் த சார்ஜ். ஓகேயா, சின்ன ரீஜனுக்குள்ள அதனுடைய டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, பெரிய ரீஜனுக்குள்ள அதனுடைய டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன்? சின்ன ரீஜனுக்குள்ள நீங்க 5 சார்ஜ போடுறீங்க, நெருக்கிக்கிட்டு ஒன்னோட ஒண்ணு இருக்கு, டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே ஒரு பெரிய ரீஜன்ல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸா 5 சார்ஜ போட்டுடுறீங்க, அப்ப டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க அதிகமா இருக்கும், இங்க கம்மியாகும். சோ அது மாதிரி அந்த டென்சிட்டிங்கிறது எதை பொறுத்து அமையுதுன்னா, நீங்க செலக்ட் பண்ணிருக்க லென்த்துக்குள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்கு, அதான் லாம்டா இன்டு எல் அப்படின்னு போடுறாங்க. பிசிக்ஸ்ல காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது. சோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம், ஒரு ரீசன் இருக்கு. எவ்ரிதிங் இட் ஷுட் பி கம்ஸ் அண்டர் ஒன் ரீசன். ஓகே, அந்த ரீசன் கிளியரா இருந்ததுன்னா நீ எதையுமே பை ஹார்ட் பண்ண தேவையில்லை. சோ Q இன்டு லாம்டா எல். ஆனால் நீங்க எடுத்துக்கிட்ட Q ஒரு செலக்டிவ் ரீஜன் இல்ல, நீங்க எடுத்துக்கிட்ட லென்த்தும் ஒரு செலக்டிவ் லென்த் இல்ல. அதனால நான் அதை மாத்தணும். அப்ப dq is equal to lambda into dl அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இது எல்லாமே இது டெரிவேஷன் கிடையாது, சம் போடும்போது இந்த ஒவ்வொரு ஃபார்முலாவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால இதுல எல்லா ஸ்டெப்பையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கொஸ்டின்ல. சோ இது ரெண்டையும் வச்சு நீங்க ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா ஃபைனலா. சோ ஆன் ஃபைனல் ஈக்குவேஷன், சோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் E equal to, சோ அதுக்கு தான் நீங்க E into 2πRL கண்டுபிடிச்சிட்டீங்க. that should be equal to Q by epsilon naught. ஓகே, அந்த Q by epsilon நாட்டுக்கு நீங்க இப்ப ஜென்ரலா நம்ம இதான் எடுத்திருக்கோம். ஓகேயா, வேணும்னா இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ லாம்டா இன்டு எல்ல நீங்க Q பதிலா எடுத்துக்கலாம், டிவைடட் பை எப்சிலான் நாட். சோ எல்எல் கேன்சல் ஆச்சுன்னா E equal to 1 divided by 2π epsilon naught இன்டு லாம்டா டிவைடட் பை R அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு ஈக்குவேஷனை நீங்க இந்த அப்ளிகேஷன்ல கண்டுபிடிக்க முடியுமா? சோ காஸ் ரூலை வச்சு நீங்க இமேஜின் பண்ண சிஸ்டம்கான ஃபீல்டை நான் கண்டுபிடிச்சாச்சு. இதுல எல்லாம் அன்னவுன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஈக்குவேஷனா வந்திருக்கு. நோன் வேல்யூ இருந்தா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண எவ்வளவு ஃபீல்டு எனக்கு கிரியேட் ஆயிடுக்குன்னு வேல்யூவா கிடைக்க போகுது. அவ்வளவுதான். இதுல தான் டவுட்ஸ் இருக்காமா? சார் லாம்டாக்கு என்ன சார் சொன்னீங்க? லாம்டாங்கிறது அந்த பர்டிகுலர் டென்சிட்டின்னு சொல்லுவாங்கம்மா, சார்ஜினுடைய டென்சிட்டி. ஜென்ரலா, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ரலா சொல்றது சிக்மான்னு சொல்லலாம். ஆனா லைன்ல இருக்கக்கூடிய சார்ஜினுடைய டென்சிட்டியை லாம்டான்னு சொல்லுவோம். ஓகே, வால்யூம்ஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டி என்ன, சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டியே என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு ஒரு நோட்டேஷன் இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில்ல வரும் அந்த கொஸ்டின். நான் அதுல டீடைல்டா டீச் பண்றேன். இப்போ உங்களுக்கு E எப்படி கண்டுபிடிக்கணும் யூசிங் காஸ் லா கான்செப்ட வச்சு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்மா. நம்பர் 2 செகண்ட் அப்ளிகேஷன் வாங்க சார். 1 மினிட் சார். செகண்ட் அப்ளிகேஷன் என்னமா? Electric field due to an infinity line sheet. An infinity plane. பிளைன் ஷீட்ஸ்மா. ஆக்சுவலா ஒரு இன்ஃபினிட்டிவ் பிளைன் ஷீட்டை நம்ம எடுத்துக்க போறோம். அதுல உங்களுக்கான பிளைன் ஷீட் ஆஃப் சார்ஜஸ் நீங்க இமேஜின் பண்ண போறீங்க. அதுல ஒரு செலக்டிவ் ரீஜனை எடுத்துட்டு வந்து அந்த செலக்டிவ் ரீஜன் வழியா எவ்வளவு ஃபீல்டு கிடைக்குதுங்கிறத நம்ம எடுத்துக்க போறோம். செகண்ட் அப்ளிகேஷன் வாங்க. நம்பர் 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு, இது உங்களோட எக்ஸாமினேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चंस, தனித்தனியா கேட்பாங்க 3 மார்க்ஸ்ல. இன்ஃபினிட்டிவ் பிளைன் ஷீட்மா, இன்ஃபினிட்டிவ் பிளைன் ஷீட்ஸ். இப்போ let us consider one infinitive plane sheet.
இது போயிட்டே தான் இருக்கும். நான் தான் சொல்லிட்டேன் இன்ஃபினிட்டிவ் பிளைன் ஷீட்னு சொல்லிட்டேன். அது எவ்வளவு பெருசு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுல இருக்கக்கூடிய சார்ஜஸ், அதுல இருக்கக்கூடிய ஒரு செலக்டிவ் ரீஜன் நான் எடுத்துட்டேன். இதை டாப் வியூல நாங்க பாக்குறோம். மேல இருந்து பார்க்கும்போது உனக்கு அந்த வியூ இப்படி கிடைக்கும். ஓகேயா? சோ அப்ப இந்த இடத்துல பாயிண்ட், அதோட பேக் சைட் வியூ இப்படி கொடுத்திருப்பாங்க. உங்க டெக்ஸ்ட் புக்ல இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இன்ஃபினிட்டிவ் பிளைன் ஆஃப் ஷீட்னு சொல்லிட்டேன். ஷீட்டுக்கு இது டாப் வியூ பாயிண்ட், இது பாட்டம் வியூ பாயிண்ட். அதாவது உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா அப்பர் சைடு ஒரு சைடு வரும், லோயர் சைடு ஒரு பக்கத்து வரும். ஷீட் இல்ல, இப்போ ஒரு பிளைன் ஷீட் இருக்கு. ஓகே, அந்த ஷீட் இருக்கு. அந்த ஷீட்டுக்கு ஃப்ரண்ட் மேல அப்பர் பாயிண்ட், ஷீட்டுக்கு பேக் எண்ட் இருக்குல்ல, ரெண்டுலயுமே சார்ஜஸ் இருக்கு. ஓகேயா? இப்ப நம்ம இந்த செலக்டிவ் ரீஜனை தான் நீங்க செலக்டிவ் சர்ஃபேஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஜென்ரலா சொல்றதா இருந்தா காசியன் சர்ஃபேஸ்னு கூட சொல்லலாம். சோ இப்ப நீங்க அதுல எப்படிமா ஃபீல்டு கண்டுபிடிக்க போறீங்க? ஒரு கான்செப்ட் போதுமா, அதை அப்படியே நீங்க மறுபடியும் திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்க போறீங்க. பட் ஏரியா ஃபார்முலாவை மாத்திட்டு இருக்க போறீங்கம்மா, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. இதுல பெரிய சேஞ்சஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. E இன்டூ எஸ்மா, எஸ் தான் நீங்க மாத்த போறீங்க. இங்க வந்து ஜென்ரலா நீங்க டபுள் சைடு ஏரியா எடுத்துக்கிறீங்க. அப்பர் பாயிண்ட் செலக்டிவ் ரீஜன் ஏரியா அண்ட் லோயர் பாயிண்ட் செலக்டிவ் ரீஜன் ஏரியா. சோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 2a. அந்த ஏரியா என்ன ஷேப்ல வேணாலும் நீங்க கன்சிடர் பண்ணலாம், அது உங்க அசம்ஷன். அதனால நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஜென்ரலாவே அந்த ஏரியா, அப்பர் ஏரியா அண்ட் லோயர் ஏரியாவை ஆட் பண்ணி 2a போட்டுடுறாங்க. ஓகேயா? சோ அப்ப எஸ் நீங்க 2a ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கப்புறம் எப்பவும் போல நீங்க காஸ்லா யூஸ் பண்ணுங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு q by epsilon naught. அப்ளை காஸ் லா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு q by epsilon naught. இங்க q is equal to இந்த அப்ளிகேஷன். ஓகேயா? இது வந்து ஒரு பிளைன் ஷீட். ஓகே, ஒரு சர்ஃபேஸ் மாடியூல். அப்ப அதுல இருக்கக்கூடிய சார்ஜோட டென்சிட்டியை சிக்மான்னு சொல்லணுமா? சிக்மா இன்டு ஏ. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாறிடும். E இன்டு 2a கிடைக்கும். சோ அதை தூக்கி இங்க போடுங்க. E இன்டு 2a இஸ் ஈக்குவல் டு சிக்மா a டிவைடட் பை எப்சிலான் நாட். சோ a கெட் கேன்சல். சோ அப்ப உங்களுக்கு E ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்ட் ஈக்குவேஷன். சோ எந்த அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனுக்கான பேர் என்ன, அந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீல்டு ஈக்குவேஷன் என்ன, இந்த ஸ்டெப் எல்லாம் கூட தேவையில்லை. இதெல்லாம் உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல நீங்க போட்டு காமிக்கணும். என்ட்ரன்ஸை பொறுத்தவரையும் கான்செப்டும் அதுக்கான ஃபார்முலாஸும் கிளியரா தெரிஞ்சாலே போதும். சார் நம்ம எஸ் 2a ன்னு எடுக்கிறோம். இங்க அப்பர் ரீஜன்மா பிளைன் ஷீட். இது ஷீட் எப்படி எடுப்பீங்க? இப்படி ஷீட் இருக்குல்ல, இருவரம் என்னத்தை சொல்றது இங்க. இப்போ இந்த பாரு, இது ஒரு பிளைன் ஷீட். ஓகேயா? இந்த ஷீட்டுக்கு ஒரு செலக்டிவ் ரீஜன் பாயிண்ட் மேல இருக்கக்கூடிய சார்ஜ் நீ எடுக்கிறேன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் பிளஸ் அதே மாதிரி இதுக்கு பேக் எண்ட்ல நான் ஒரு இது மாதிரி போடுறேன், ஒரு சர்க்கிள் மாதிரி போடுறேன், அந்த ஏரியால இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ். அப்ப எனக்கு இந்த அப்பர் ஏரியால இருக்கக்கூடிய சார்ஜ் பிளஸ் லோயர் ஏரியால இருக்கக்கூடிய சார்ஜ். அப்ப a பிளஸ் a will get 2a. அந்த 2a தான் நாங்க உள்ள ரீப்ளேஸ் பண்றோம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் டயக்ராம்ல லெஃப்ட் சைடுல ஏதோ எழுதிக்கீங்க சார், அந்த பாட்டம் சர்ஃபேஸ்க்கு ஏதோ எழுதிருக்கீங்க. பாட்டம் லோயர் சைடுன்னு எழுதிருக்கேமா? லோயர் சைடு அப்பர் சைடுன்னு எழுதிருக்கேன். ஓகே சார், ஓகே சார். இதெல்லாம் ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் இருந்ததுன்னா லைவாவே ஒரு பேப்பரை கட் பண்ணி அந்த டிசைனிங் எல்லாம் செஞ்சு காமிக்கலாம். நல்லா இருக்கும், ஒரு லைவா இருக்கும் இதெல்லாம். சரிம்மா, அடுத்த கான்செப்ட் வாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு 2 இன்ஃபினிட்டிவ் பிளைன் ஆஃப் ஷீட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பிளைன் பேப்பர் வந்து ஒரு சிங்கிள் பிளைன் பேப்பர் தான் நம்ம எடுத்திருக்கீங்க ஆக்சுவலா. இப்ப 2 பிளைன் பேப்பர் எடுக்க போறீங்க. ஆனா அந்த 2 பிளைன் பேப்பரும் எப்படி இருக்கணும்? பேரலலா இருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் வாங்கம்மா. 2 இன்ஃபினிட்டிவ் பிளைன் பேப்பர்ஸ், அது வந்து ஒரு பேரலல் ஷீட்டா இருக்கணும். parallel sheets are இருக்கணும். ஓகேயா? இப்ப let us consider 2 parallel sheets.
ஸோ 2 பேரலல் ஷீட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா ஃபீல்டுக்கான டைரக்ஷன் பாசிபிலிட்டிஸை நீங்க பார்த்தாகணுமா. எப்படி இருக்கும்? அது ஃபீல்டு கிரியேட் ஆயிடும். ஸ்பேஸ் அரவுண்ட் த சிஸ்டம், இட்ஸ் கால்டு ஃபீல்டு. அந்த ஃபீல்டுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டுமே இந்த சைடு வரலாம், இல்ல ரெண்டுமே அந்த சைடு போலாம், இல்ல ஒன்னு இங்கிட்டு ஒன்னு இந்த சைடு. பாசிபிலிட்டிஸ் 3 சைடு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குமா? அதாவது 3 பாசிபிலிட்டி வர்றதுக்கு இருக்கு. அப்ப அந்த 3 பாசிபிலிட்டிலையும் ஃபீல்டு எவ்வளவு கிடைக்கும் நீங்க செக் பண்ணி ஆகணும். ஏன்னா 2 பிளைன் ஷீட்ஸ் வரும்போது அது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ரெண்டுமே ஒன்னு இந்த சைடு வரலாம், இப்படி வரலாம். டைரக்ஷன்ஸ் கரெக்டா போட்டுக்கங்கம்மா. ரெண்டுமே எனக்கு லெஃப்ட் சைடு வரலாம் ஏரோ மார்க்கு, இல்ல அப்படின்னா எனக்கு ரெண்டுமே ரைட் சைடுல போகலாம், அப்படியும் பாசிபிள் இருக்கு, அப்படியும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஒன்னு ரைட் சைட்ல ஒன்னு லெஃப்ட் சைட்ல ஃபோர்ஸ் போக சான்சஸ் இருக்கு. ஓகேயா? அதனுடைய டைரக்ஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் E1 E2 எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 பிளைன் ஷீட்ஸ் எடுத்திருக்கீங்கல்ல, நம்பர் 1 நம்பர் 2. ஸோ இங்க E1 E2 வரலாம், இல்ல E1 இந்த சைடு வரலாம், E2 இந்த சைடு வரலாம். ஸோ இதான் பாசிபிலிட்டி. இப்ப நம்ம 3 பாசிபிலிட்டிஸ்க்கும் ஃபீல்டு எவ்வளவு கிடைக்குதுன்னு நம்ம செக் பண்ணி ஆகணுமா. ஆனா ஜெனரல் ஃபீல்டு ஈக்குவேஷன் என்னமா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? E ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். அதெல்லாம் நீங்க ஜெனரல் ஈக்குவேஷனா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பிளைன் ஷீட், அதாவது பேரலல், அதாவது இன்ஃபினிட்டிவ் ஷீட், இன்ஃபினிட்டிவ் பிளைன் ஷீட்னாவே இதுதான் உங்க ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன். பட் 2 பேரலல் ஷீட்டை வச்சு ஃபீல்டு எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப டோட்டல் ஃபீல்டு தான் நம்ம எடுத்தாகணும். அப்ப நம்ம ரீஜனா பிரிச்சுக்கலாமா, ரீஜனா ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா? இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரீஜனா எடுத்துக்கோங்க. ரெண்டுமே லெஃப்ட் சைடு போகுது. இதை ரெண்டாவதா எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ரைட் சைடுல வருது. மூணாவதா எடுத்துக்கோங்க. சொல்லுமா. செகண்ட் அப்ளிகேஷனோட ஃபார்ம்ல ஏன் சார் நம்ம தேர்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும்? புரியலம்மா. அவங்க கேட்டிருக்கிறது 2 இன்ஃபினிட்டிவ் பிளைன் ஷீட்ஸ்மா. 2 இன்ஃபினிட்டிவ் பிளைன் ஷீட்ஸ்ல இருக்கும் போது ஃபீல்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்கம்மா. அதாவது அந்த ஃபீல்டினுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. 2 பேரலல் ஷீட்ஸா நீங்க இமேஜின் பண்ணுங்க. ஆனா 2 பேரலல் ஷீட்டுமே இன்ஃபினிட்டிவ் பிளைன் ஷீட்ஸ் தான். இது நீ ஒன்னு எடுத்துறேன், இதை நீ கன்சிடரே பண்ணாத. இப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவ? ஜஸ்ட் இது ஒரு பிளைன் ஷீட், இன்ஃபினிட்டிவ் பிளைன் ஷீட், சிங்கிள் இன்ஃபினிட்டிவ் பிளைன் ஷீட். அப்ப என்ன ஃபீல்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவ? E equal to sigma by 2 epsilon யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இந்த ஒரு சிங்கிள இன்னொன்னா நீ இமேஜின் பண்ணிருக்க, பக்கத்துல ஒண்ணு வச்சிருக்க. அப்படி இருக்கும் போது ஃபீல்டு டைரக்ஷன்ஸ் மாறுமா. சோ எனக்கு இந்த சைடும் போகலாம், இந்த சைடும் போகலாம், ஒன்னு இங்கிட்டு ஒன்னு இந்த சைடு போகலாம். 2 லாஜிக் வருது. அப்ப ஜெனரல் ஃபார்முலாவை வச்சுதான் இந்த இடத்துட்டு நீங்க நெட் கண்டுபிடிக்கணும். ஆனா நெட் ஒரு இடத்துட்ட மட்டும் கண்டுபிடிக்க முடியாது, 3 இடத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா? ஏன்னா இதுல 3 இடத்துட்டையுமே வேற வேற மாதிரி ப்ராசஸ் ஆகும். சோ அப்ப 3 இடத்துட்டையுமே நீங்க பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டீங்க. பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஃபீல்டு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றீங்க. இப்ப நான் பாயிண்ட் 1க்கு நான் போடுறேன். அதாவது ரீஜன் 1ன்னு எடுத்துக்கலாம். ரீஜன் 1ல டைரக்ஷன் ரெண்டுமே எனக்கு லெஃப்ட்ல போயிட்டு இருக்கு. அதாவது உங்க கிராஃபை நீங்க இமேஜின் பண்ணணும். உங்க கிராஃப்ல இந்த பாயிண்ட வந்து நீங்க ஆரிஜின் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு என்ன, லெஃப்ட் சைடு என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? சோ அப்ப இந்த ஆரிஜினுக்கு ரைட் சைடுல வரும்போது பாசிட்டிவ்னும், இந்த ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடு போகும்போது நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. ஓகேயா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலா. 2 டைரக்ஷனுமே எனக்கு லைன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. சோ அப்ப எனக்கு இந்த இடத்துல E1 மைனஸ் தான், E2 மைனஸ் தான். அப்ப நெட் போடும்போது மைனஸ் E1 மைனஸ் E2. சோ அப்ப மைனஸ் காமனா எடுத்துட்டேன்னா E1 ஓகேயா பிளஸ் E2 அப்படிங்கிற ஒரு லாஜிக் போயிடலாம். இப்ப E1 E2 என்ன எப்படி நீங்க கண்டுபிடிக்க போறீங்க? இதுல எப்சிலான் நாட்ங்கிறது நான் பிக்ஸ்டு வேல்யூன்னு சொல்லிட்டேன். டென்சிட்டி மட்டும் தான் மாறும். ஓகேயா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் E1க்கு என்ன எழுதலாம்? சிக்மா 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா அந்த ஃபீல்டுக்கான கரஸ்பாண்டிங் டென்சிட்டி நீங்க சிக்மா 1ன்னு எடுக்கணும். ஏன்னா நீங்க ஃபீல்டு 1ன்னு எடுத்துட்டீங்க. அதனால நான் சிக்மா 1 டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். அதே மாதிரி E2 ஈக்குவல் டு சிக்மா 2 டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்ப இது ரெண்டையும் இதுல ஆட் பண்ணீங்கன்னா நெட் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப E net ஈக்குவல் டு minus 1 divided by 2 epsilon naught sigma 1 plus sigma 2. இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரீஜன்ல கிடைக்கக்கூடிய ஃபீல்ட் மா. இத நோட் பண்ணிக்கங்க.
completed sir. சார் One second, sir. சொல்லுமா. சார் ஏன் சார் காஸ்ல வந்து எதுக்கு வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர்ல அப்ளை பண்றோமோ அதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்? ஜென்ரலாவே வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து யூசுவலாவே இதுல ஒரு கான்செப்ட் இருக்குமா ஆக்சுவலா உங்களோட சிபிஎஸ்சில எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க ஷார்விகா. ஆக்சுவலா காஸ் லா டிரைவ்டு யூசிங் கூலும்ஸ் லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்க அரோரா புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சிபிஎஸ்சில ஐ திங்க் செகண்ட் ஆஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. உங்க அரோரா கைட்ல இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த கான்செப்டை கொஞ்சம் ரீட் பண்ணி பாரு. யூசுவலாவே வந்து இந்த காஸ் ரூல், கூலும்ஸ் ரூல், அப்புறம் வந்து பிஎஸ் ரூல், இது எல்லாமே டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ரியாக்ட் ஆகும் ஆக்சுவலா. ஏன்னா நீங்க கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஒயர், அந்த ஒயரில் இருக்கக்கூடிய சார்ஜ், அந்த சார்ஜினுடைய டென்சிட்டி. அப்ப நீங்க எடுத்துக்கக்கூடிய செலக்டிவ் ரீஜன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த செலக்டிவ் ரீஜன்ல எடுத்துக்கக்கூடிய செலக்டிவ் பாயிண்ட். ஏன்னா செலக்டிவ் ரீஜனை மொத்தமாவும் நீங்க எடுத்துக்க முடியாது. நீங்க அந்த செலக்டிவ் ரீஜன்ல ஏதாவது ஒரு சைடுல இருந்து தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் எவ்வளவு வருதுன்னு நீங்க பார்க்க முடியும் ஆக்சுவலா. அதுதான் பாசிபிள். லெபார்டரி வியூன்னு சொல்றோம். அந்த லெபார்டரி வியூவை பொறுத்த வரையும் இதர் இங்க பார்த்து செய்யலாம், டாப் வியூ பார்க்கலாம், லெஃப்ட் சைடு வியூ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீஜனை நீங்க செலக்ட் பண்ணிக்குவீங்க. அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் பி, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்ப அந்த பாயிண்ட்டுக்கும் உங்க ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது உங்களோட ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜ் தான் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ரொம்ப லோவா தான் இருக்குமா. இந்த டிஸ்டன்ஸை நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்க பாயிண்ட் வழியா வெளியில வரக்கூடிய ஃபோர்ஸ் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ஓகேயா? அப்ப அது அதிகமான ஃபோர்ஸா வேணும்னா ஆரை நீங்க கம்மி பண்ணணும். ஓகே, கம்மி ஃபோர்ஸ் உங்களுக்கு வேணும். அதாவது ஜென்ரலாவே ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கம்மியா தான் இருக்கும். அதை விட ரொம்ப கம்மியா வேணும். ஏன்னா 10⁻⁻⁹ நியூட்டன் எல்லாம் நம்ம கொடுக்க முடியும் ஆக்சுவலா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப லோ குவான்டிட்டி ஃபோர்ஸ் வேணும்னா கண்டிப்பா உங்க ரீஜனை வந்து நீங்க பெருசாக்கி பாயிண்ட்டுக்கான ஆப்ஜெக்டுக்குமான டிஸ்டன்ஸை நீங்க அதிகப்படுத்தும் போது ஸ்டாட்டிக் ஃபோர்ஸை ரொம்ப லோ பண்ண முடியுமா. ஜென்ரலாவே டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அந்த ஃபோர்ஸை நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இந்த கான்செப்ட், அப்புறம் கூலும்ஸ் ரூல் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படிங்கிற ஒரு லாஜிக்கா அதிகமா யூஸ் பண்றாங்கம்மா பிசிக்ஸ்ல. சார் அப்போ ஆப்ஜெக்டோட டென்சிட்டி அதிகமா இருந்தா ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும், டென்சிட்டி அதிகமா இருந்தா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், டென்சிட்டி கம்மியா இருந்தா கண்டிப்பாமா, கண்டிப்பா அதுதான் லாஜிக். சூப்பர்மா. ஆக்சுவலா உங்களோட என்ட்ரன்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா இப்படிதான் பிடிக்கிறான். ஓகேயா? லாஜிக்கை வச்சுதான் பிடிப்பான். இவங்க கேக்குறாங்க பத்தியா, ஜென்ரலாவே டென்சிட்டி அதிகமா இருக்கும்போது ஃபீல்டு அதிகமாயிடும். அந்த ஸ்பேஸ் அரௌண்ட் த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஃபீல்டோட ஸ்ட்ராங்னஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேயா? அதனுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாகுமா. நீங்க எண்ணெயை அதிகமா ஆட் பண்ண அந்த எண்ணெயினுடைய சுத்தி இருக்கக்கூடிய பார்ட்டிகல் சரௌண்டிங்ல கிரியேட் ஆகக்கூடிய டென்சிட்டி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை நீங்க அவ்வளவு ஈஸியா அந்த மாலிகுல் சிஸ்டம் பிரேக் பண்ண முடியாதுமா. சோ அதனால ஃபீல்டு அதிகமாகும் போது கண்டிப்பா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் அதிகமாயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் கான்செப்டை வச்சுதான் அவன் எம்சிக்யூ லாக் பண்றான். எது அதிகமா வரும், எது கூட ரியாக்ட் ஆகும்போது எது கம்மியாகும். இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் நாலேஜை தயவு செய்து டெவலப் பண்ணுங்க. ஜஸ்ட் சும்மா கான்செப்ட் படிக்கிறது, ஃபார்முலாவை பைஹார்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இந்த ஃபார்முலாவெல்லாம் எதுக்கு, இந்த கான்செப்ட் எல்லாம் எதுக்கு, கொண்டு போய் எல்லாத்தையும் நீங்க அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணி உங்களோட ப்ராக்டிக்கல் ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க படிக்கிறீங்க, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்கிறீங்க. சம்பந்தமே இல்லாம எல்லாத்தையும் பைஹார்ட் பண்ணி வைக்கிறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் டவுட்ஸ் வந்து இப்ப அவங்க கேட்டாங்க, இந்த பொண்ணு கேட்டா, ஸோ அது மாதிரி கொஞ்சம் நல்ல டவுட்ஸா கேளுங்க, நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஷார்விகா, உனக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகேம்மா, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? சார் எப்சிலான் நாட் வந்து மியூன்னு சொல்லக்கூடாதா சார்? மியூ அதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணக்கூடாதா சார்? அது சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நீங்க மேக்னடைஸ்டு மெட்டீரியல்ஸோட சிஸ்டம்ஸ் வேற, எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸோட சர்ஃபேசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வேறமா. ரெண்டினுடைய ப்ராப்பர்ட்டியும் மாறுது. அந்தந்த ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்த மாதிரி தான் எப்சிலானையும் மியூவையும் நீங்க யூஸ் பண்ண முடியுமா. ஓகே சார். செகண்ட் கான்செப்ட் வாங்க. ரீஜன் 2 நீங்களே போடலாமா? எனக்கு ஃபாஸ்டா நீங்க தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணுங்க. ரீஜன் 2 என்ன ஆன்சர் வந்ததுமா? E net யாராவது ஆன்சர் சொல்ல முடியுமா? E net equal to 1 is positive, other one is negative. டைரக்ஷன் பாருங்க. E1 இப்படி போகுது, E2 இப்படி வருது. ஓகே, ரீஜன் 2 பாத்தீங்களா? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சோ அப்ப E1 minus E2. சோ எனக்கு E1 E2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி E net எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்கம்மா. 1 divided by 2 epsilon naught. 1 divided by 2 epsilon naught into sigma 1 minus sigma 1 minus sigma.
ஓகேம்மா, இதுதான் ரீஜன் 2க்கான நெட்டுமா. தென் அதே மாதிரி ரீஜன் 3, region 3 1/2 pi epsilon region naught 3 sigma 1 plus sigma 2. அவ்வளவுதான்மா. 1/2 1 divided by 2 epsilon naught sigma 1 plus sigma 2 மா. ஓகேமா, நெக்ஸ்ட் இப்ப எழுதிருக்கீங்கல்ல, உங்க டைட்டில் எழுதிருக்கீங்கல்ல, அது பக்கத்துல நீங்க ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும். அது ஃபீல்டு ரிகார்டிங் கான்செப்ட் தான் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அதனால உங்களுக்கு ஏற்கனவே நான் ஃபீல்டுங்கிற டாபிக் எடுத்திருந்தேன் அப்படின்னா அதே கான்செப்ட் தான் மறுபடியும் வருதுமா. சோ தேர் இஸ் நோ எனி அதர் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸ்பெரிக்கல் செல்னு போட்டிருக்கீங்கல்ல, ஸ்பெரிக்கல் செல், அதுக்கப்புறம் வந்து சாலிட் ஸ்பியர்னு 2 டைட்டில் எழுதிருக்கீங்களா? அந்த 2 டைட்டில் பக்கத்துல ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் செல் அண்ட் சாலிட் ஸ்பியர்னு டைட்டில் போட்டிருக்கீங்களா? மெயின் இதுல கண்டென்ட் பேஜ்ல அந்த பேஜ் போயிட்டு இப்படி ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் போயிட்டு காமனா ஃபீல்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம அதுல மூவ் பண்ண போறோமா. சோ அதனால அந்த ஃபீல்டு ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1 divided by 4 pi epsilon naught q by r square. இதை யூஸ் பண்ணி தான் நீங்க ஃபீல்டு கண்டுபிடிக்க போறீங்க. அதனால ஜெனரல் ஃபார்முலா வச்சு போட்டுடலாம் அதுல. பட் இந்த ஃபீல்டு ரிகார்டிங் என்னென்ன சம்ஸ் இருக்கு, எப்படி போடணும்னு சொல்லி உங்களுக்கு தனியாவே ஒரு டைட்டில் நான் கொடுத்திருக்கேன். எஃப்க்கு அடுத்து ஈன்னு ஒரு டைட்டில் கொடுத்திருக்கேன். அதுல நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாமா? சரி, இதுல ப்ராப்ளம்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நோட் பண்ணுங்க. சார் ப்ராப்ளம்ஸ் போடுங்கம்மா. எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் ஈக்குவல் டு electric field E vector equal to 6i cap plus 3j cap plus 4k cap ma. Electric field E vector equal to 6i cap plus 3j cap plus 4k cap. Find electric field E vector equal to 6i cap plus 3j cap plus 4k cap ma. Plus 4k cap. Find electric flux through a surface of area. Find electric flux through a surface of area 20 units ne கொடுத்திருக்காங்க ஜெனரலா. 20 units in YZ plane. In YZ plane. 120 sir. 120 units ma. Very good. சிம்பிளான சம், ரொம்ப சிம்பிளான சம். உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கேன் பாருங்களேன். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் E equal to E dot S ன்னு ஒரு ஃபார்மட் கொடுத்திருக்கேன். இது டாட்ல இருக்கு ஆக்சுவலா. சோ இப்ப E என்ன எடுத்திருக்கீங்க, வெக்டர் ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க. 6i cap plus 3j cap plus 4k cap. ரொம்ப சிம்பிள் சம் இது. டாட் S, அந்த S வந்து அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியாவே டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. 20 கொடுத்திருக்காங்க. 20 யூனிட்ஸ். ஆனா அது எதுல ப்ராசஸ் ஆயிருக்கு அந்த ஏரியானா, அந்த ஏரியா ஷீட் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த ஷீட் எப்படி இருக்குன்னா YZ பிளைன்ல இருக்கிற மாதிரி அந்த ஏரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. YZ அப்ப பிளைன் YZல இருக்குன்னா எப்பவுமே ஃபீல்டு ஃபோர்ஸ் எந்த ஆக்சஸ்ல கிடைக்குமா, எப்பவுமே அதுக்கு நான் ரிலேட்டட் ஆக்சஸ் வழியா தான் ப்ராசஸ் ஆகும். பட் இத பத்தி நம்ம மேக்னட்டிசம்ல ரொம்ப டீடைல்டாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ YZ அப்படின்னா அந்த ஆக்சஸ்ல எது இல்லாம இருக்கோ, எக்ஸ் கிடையாது இதுல, இந்த பிளைன் சிஸ்டம்ல எக்ஸ் மிஸ் ஆகுது, அது வழியா தான் அதனுடைய ஃபீல்டு ஃபோர்ஸ் டைரக்ஷன் போகுமா. ஓகே, அந்த ஃபோர்ஸ் ஃப்ளோ வந்து எந்த ஆக்சிஸ் மிஸ் ஆகுதோ அது வழியா தான் போகும். அப்ப அந்த ஆக்சிஸினுடைய யூனிட் வெக்டர் என்னமா, எக்ஸுக்கு i கேப், ஒய்க்கு j கேப், இஜெட்டுக்கு k கேப். அதனால அவங்க
கொடுத்திருக்கிறது 20ங்கிற ஏரியா ஃபீல்டு ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ப்ராசஸ் ஆயிருக்கும்னா எக்ஸ்ல ப்ராசஸ் ஆயிருக்கும். அதனால எக்ஸினுடைய யூனிட் வெக்டார் ஐ கேப். ஸோ அதனால நாங்க 20 ஐ கேப்னு போடுவோம். இது அவங்க டைரக்டா கொடுக்கல, ஸ்டேட்மெண்டா தான் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நீங்க கிளாரிட்டியா இதை புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. ஸோ 20 ஐ கேப். இப்ப மத்த எல்லாமே உங்களுக்கு 0 ஆயிடும். ஐ கேப் டாட் ஐ கேப் 1. ஸோ அப்ப 6 into 20 you will get answer is 120 electric flux உங்களுக்கு ப்ராசஸ் ஆயிருக்குமா. அவங்க யூனிட்ஸ்னு கொடுத்ததுனால நீங்க யூனிட்ஸ்னே க்ளோஸ் பண்ணிக்கணும். சார் அப்போ 3J கேப் 4 + 4K கேப்லாம் என்ன சார் பண்றது? அதை அப்படியே விட்டுடலாமா? அதுக்கெல்லாம் வெக்டரே கிடையாது. மேக்ஸ்ல வெக்டர் சாப்டர்னு ஒன்னு இருக்குல்ல, அதுல கொஞ்சம் அந்த யூனிட் வெக்டார், ஓகேயா, அந்த டாட் வெக்டார், கிராஸ் வெக்டார், வெக்டார் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு. ஆங்கிள் ரிகார்டிங் வெக்டார்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கங்கம்மா. மேக்ஸ் சாப்டர்ல வெக்டார்னு ஒரு சாப்டரே இருக்கு உங்களுக்கு. அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது தெரியலன்னா நிறைய இடத்துல பிசிக்ஸ் அடி வாங்கும். நெக்ஸ்ட் பார்ட் வாங்கம்மா. நெக்ஸ்ட் சம் வாங்க. கொஞ்சம் மேக்ஸ் பார்ட் எல்லாம் கொஞ்சம் மேக்ஸ் டீச்சர்ஸை வச்சு கத்துக்கங்க. நான் எடுக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஐ ஹாவ் அ ஃபுல் நாலேஜ் ரிகார்டிங் பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ். ஓகேயா? ஸோ பட் மேக்ஸ் அதிகமா நடத்த ஆரம்பிச்சிட்டேன்னா பிசிக்ஸ் பார்ட் எனக்கு டிலே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வாங்கம்மா. நெக்ஸ்ட் சம் வாங்க. A cylinder is located. A cylinder is located in a uniform electric field. A cylinder is located in a uniform electric field. Its axis. repeat. Its axis parallel to the field, ma. Parallel to the field in region 1 and 3. In region 1 and 3, comma, perpendicular to the field in region 2. Parallel to the field in region 1 and 3, comma, perpendicular to the region. Sorry, perpendicular to the field, ma. Perpendicular to the field in region 2. In region 2, as shown in the figure. So starting மட்டும் once repeat பண்ணுங்க sir. The one second. A cylinder is located in a uniform electric field. Its axis parallel to the field. Its axis parallel to the field in region 1 and 3, ma. And perpendicular to the field in region 2, ma. Find the value of net electric flux in the cylindrical selected regions. Find net electric flux value in the selective region. Selective regions of the cylindrical of the cylinder. Selective region of the cylinder. அந்த சிலிண்டர்ல இருக்கக்கூடிய செலக்டிவ் ரீஜன்னால நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு கிடைக்குது. அப்ப செலக்டிவ் ரீஜன் மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3. இந்த 3 செலக்டிவ் ரீஜன்ல இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை நெட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க முதல்ல ஒவ்வொரு ரீஜனுக்கு எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிங்க. 3ஐயும் கூட்டுங்க, டோட்டல் கிடைச்சு. போட முடியுமான்னு பாருங்க. அஸ்வினி இந்த ஃபிகர் கொடுத்திருக்காங்க. ஃபிகர்ல எல்லா கிளாரிட்டியும் இருக்கு.
sir. சொல்லுமா. Sir, 2 times the integration of E dot ds, sir. டோட்டல் சொல்றியா? நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 3 ரீஜனை ஆட் பண்ணி சொல்றியா இல்ல ரீஜன் 1க்கு சொல்றியா? Sir, total, sir. டோட்டல் ஆன்சர் கொஞ்சம் செக் பண்ணுமா, தப்பா வருது. 0, sir. 0 is correct. Option 0 is correct. Anyone to get this answer? Yes, sir. Yes. சார் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அந்த ஒரு நிமிஷமா இது போடட்டும். கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும்ல. சி அதே மாதிரி நியூமெரிக்கல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கறது வந்து தயவு செய்து போட்டு ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. 2-3 சம் நம்ம தப்பா போடக்கூடாதான். யூ வில் கெட் த கிளாரிட்டி. கொஞ்ச நாச்சும் நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேயா? நானே வந்து ஓட்டி இப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு கார் வந்து நீ கத்துக்க போற. ஓகே, அந்த டிரைவிங் ஸ்கூல் மாஸ்டர் வந்து பக்கத்துல உட்காந்து உங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. இனிஷியலா தான் உங்களுக்கு இது ஸ்டியரிங், இது கிளச், இது கியர்னு சொல்லி தந்துட்டு அவங்க லைட்டா அப்படியே மேல அப்படியே வச்சுட்டு உனக்கு ஒரு சேஃப்டி காண்டி பக்கத்துல அந்த வீல் எல்லாம் புடிச்சிட்டு லைட்டா உனக்கு மூவ் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் வரைக்கும் அவங்க பண்ணிட்டே இருக்க முடியாது. ஓகே, நீ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறல அந்த இடத்துல. ஓகே சார் எனக்கு புரியுது, நீங்க கொஞ்சம் கை எடுத்துக்கங்க, நானே மூவ் பண்றேன், நானே கிளச் போடுறேன், நானே ஸ்பீட் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஃபோர்ஸ்டா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில நீங்களே தானே ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அது மாதிரி தான் சப்ஜெக்டும் இட் இஸ் ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி தான். சிம்பிளா சொல்ல போனா நான் ஒரு ஸ்டார்டிங்ல இதுதான் இப்படின்னு நான் டைரக்ஷன் காமிச்சிடுறேன். அதை வச்சு நீங்க இண்டிவிஜுவலா யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்ப என்ன ஆகும், சார் இதையே நம்ம இப்படி பண்ணணும், அதையே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும். இந்த கேள்வியை என்கிட்ட நீங்க கிளாரிஃபை பண்ண உங்களோட நாலேஜ், நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சும்மா நான் எழுத நீங்க காப்பி பண்ண, நான் எழுத நீங்க காப்பி பண்ணனா நானா நீட் கொஸ்டின் பேப்பர், ஜெய் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றேன். கண்டிப்பா நம்ம டீச் பண்ற எந்த ஒரு சம்மும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதை நான் சொல்லிட்டேன் கிளீனா. கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நான் ஜஸ்ட் ஒரு 30% தான் என்னோட ஹார்ட் ஒர்க் நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே. ரிமைனிங் 70% வந்து டெக்ஸ்ட் புக்கை வச்சு, ப்ராப்பரான டெக்ஸ்ட் புக்ஸ் வச்சு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வரணும். அந்த டவுட்ஸை பூரா நீங்க என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஓகேயா? அதை கிளாரிஃபை பண்ண உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் நிறைய வந்தா ஓகே. இல்ல சார் எனக்கு டவுட்ஸே வரலன்னா ஓகே, உனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? மேபி சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா டவுட்ஸ் ரொம்ப அதிகம் வராது. ஸோ அதனால நீங்க ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கும்போது தென் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள் டு கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணல அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும். ஸோ அதை நீங்க பண்ணலைன்னா கண்டிப்பா நீங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னாலும் ஸோ அது எப்படின்னா பிளட் இல்லாத பாடியில ஃபங்க்ஷன் பண்ண கதை தான். ஓகே, ஸோ அப்போ ஒண்ணுமே அது கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிங்கம்மா. மறுபடியும் அப்படியே என்ன சொல்லுவாங்க, இந்த அடிச்சான் காப்பின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காப்பி பண்ற ஸ்கீமுக்கு போகாதீங்க. பெட்டர். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு மூளை இருக்கு, அதுக்குன்னு ஒரு திறமை இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு அந்த திறமையை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. அதுக்கு ஒரே வழி, அது தப்போ ரைட்டோ, இங்கிலீஷ் பேசும்போது தப்போ ரைட்டோ தான். ஓகே, பட் ஆனா ஒன்ஸ் இஃப் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள், ஸோ ஆட்டோமேட்டிக்கா பூந்து வெளுத்துரும்ல. ஸோ அது மாதிரிதான் சப்ஜெக்டும் அதே மாதிரிதான். ஸோ ஆரம்பத்துல இது திணறும், அதுக்கப்புறம் போக போக தென் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள். அதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி மூவ் ஆகணும். அப்படியே காப்பி பண்ணிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் வரல, எது புரியல, அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல 3 ரீஜன் கொடுத்துருக்காங்க. செலக்டிவ் ரீஜன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபீல்டுனுடைய ஜெனரல் டைரக்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. சர்ஃபேஸினுடைய டைரக்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ரீஜனா போட்டு ஆட் பண்ணி நெட் கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ கண்டிப்பா நம்ம அது மாதிரி பண்ண முடியாது. பட் ஆனா நம்ம ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது எல்லாமே ஒரு க்ளோஸ்டு ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் தான். ஸோ அப்ப க்ளோஸ்டு ரீஜன் ஆஃப் E டாட் ds. ஓகேயா? ஸோ ஜென்ரலாவே நீங்க E டாட் ds ஆங்கிள் இருக்கிற மாதிரி இருந்தா காஸ் தீட்டா எடுக்கலாம், இல்லைன்னா காஸ் தீட்டா தேவையில்லை. ஓகேயா? ஸோ காஸ் தீட்டாமா, சாரி இது காஸ் தீட்டா. ஆனா நம்ம இந்த இடத்துல ஆங்கிள் எடுத்துதான் ஆகணும். நீங்க இந்த க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் E டாட் ds போடலாம், இல்ல ஜெனரல் ஃபார்முலால கூட நீங்க இதுல கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதுல பவுண்டட் லிமிட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது இந்த சம்ல. ஸோ அதனால நீங்க ஜெனரலாவே இந்த π ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் E டாட் ds காஸ் ஆஃப் தீட்டா. ஏன்னா இதுல வித் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு லாஜிக்ல தான் நீங்க போட முடியும். ஏன்னா உங்க டைரக்ஷன் அப்படிதான் அவங்க கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேயா? சரிம்மா, இதை வச்சு நீங்க இப்ப சம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். டைரக்டா க்ளோஸ் பண்ணலாம். ரொம்ப எல்லாம் அதிகம் ஸ்டெப் கிடையாது. ஸோ என்ட்ரன்ஸை பொறுத்தவரை சிம்பிள் ஸ்டெப்ஸஸ் தான் எல்லாமே. நெட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜன் 1க்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இன்டெகிரல் ஆஃப் E டாட் ds காஸ் ஆஃப் தீட்டா. உங்களோட ஃபோர்ஸ், உங்களோட ஃபீல்டு இருக்கு பாத்தீங்களா, ஃபீல்டு டைரக்ஷன் காமனா கொடுத்துட்டாங்க. இது வந்து பிளேட் பொசிஷன். அது மேபி நான் தான் சொன்னேன், ஆர்மேச்சர் டு கட்ஸ் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் EMF இஸ் இன்டியூஸ்ட்.
அந்த ஆர்மச்சூர் பிளேட்டினுடைய பொசிஷனை பொறுத்து தான் அந்த இடத்துல இஎம்எஃப் வெளியில எப்படி வருதுங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவினுடைய டைரக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஏரியா எந்த சைடு வருங்கிற டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎஸ் இந்த சைடு கொடுத்துருக்காங்க, ஃபீல்டும் அதே சைடில் தான் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு டைரக்ஷனும் ஒன்னா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம ஆங்கிள் தீட்டா 0 டிகிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல காஸ் 0ன்னு போடுங்க. இது ரீஜன் 1ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா அவங்க கொடுத்த அசம்ஷன் படி அது ரீஜன் 1ல தீட்டா 0. அதே மாதிரி அவங்க கொடுத்த அசம்ஷன்ல பெர்பெண்டிகுலர் பொசிஷன். ஸோ பெர்பெண்டிகுலர் பொசிஷன்ங்கிறப்ப π/2 செகண்ட் ரீஜன் இது. ஓகே, அப்ப மறுபடியும் இன்டெகிரல் ஆஃப் இ டாட் டிஎஸ் காஸ் ஆஃப் π/2ன்னு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பிளஸ் இன்டெகிரல் ஆஃப் இ டாட் டிஎஸ். எனக்கு செகண்ட் தேர்ட் ரீஜன்ல ஃபீல்டு டைரக்ஷன் எப்படி வரும்? இந்த டைரக்ஷன் தான் எடுக்கணும், ஆப்போசிட் சைடுல ஃபீல்டு டைரக்ஷன் வரும். ஓகேயா, சோ இது எனக்கு எவ்வளவு டிகிரி வரும்னா 180 டிகிரி வரும். நெகட்டிவ்ல வரும் சார். யூஸ் பண்ணுங்க, θ = 180 டிகிரி போடுங்க. சோ அப்ப எனக்கு தேர்ட் ரீஜன் வந்து θ = 180 டிகிரிமா. சோ அப்ப cos π ன்னு வந்துரும். ஓகே, இதுல cos 0 வந்து உங்களுக்கு ஜெனரலாவே 0, அது கட் ஆயிடும். cos π-னுடைய வேல்யூ -1, cos 0-வினுடைய வேல்யூ 1. சோ அப்ப இன்டெகிரல் ஆஃப், அதாவது பிளஸ்ல வரும், E dot dsங்கிற பாசிட்டிவ் டேர்மும் மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் E dot dsங்கிற நெகட்டிவ் டேர்மும் கேன்சல் அவுட் ஈச் அதர். ஸோ யூ வில் கெட் நெட் ஃபோர்ஸ் 0. அவ்வளவுதான். ஒரு ஃபோர்ஸ் இன்னொரு ஃபோர்ஸை காம்பன்சேட் பண்ணிக்குது அந்த சிஸ்டம்குள்ளேயே. The forces must be compensated with each other. You cannot able to get any out forces in the system. அதுதான லாஜிக். அந்த லாஜிக் தான் இங்க கொண்டு வந்து ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. சார் cos 0 எப்படி சார் வந்தது? ஃபர்ஸ்ட் ஒன் cos 0 அவங்க கொடுத்திருக்க ஃபீல்டினுடைய டைரக்ஷனும் உங்களுடைய ஏரியாவினுடைய டைரக்ஷனும் ரெண்டும் ஒரே கிடையாது. டைரக்ஷன் பாருங்க, இந்த சைடு வருது இல்ல முடியும். இத உனக்கு கிளியரா சொல்லணும்னா, ஒரு லைன் மேலேயே இன்னொரு லைனை வரைஞ்சிட்டு இந்த ரெண்டு ஏரோ மார்க்கினுடைய ஆங்கிள் என்னன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? 0 டிகிரி தான் சொல்லுவ. either இந்த லைன் கொஞ்சம் இங்கிட்டு கீழே நகர்த்துங்க சார், இல்லைன்னா மேல நகர்த்துங்க, நான் ஆங்கிள் சொல்றேன்னு சொல்லுவேன். சோ அதை தான் நான் சொல்றேன். அந்த ரெண்டு ஏரோவையும் ஒன்னா வரையாம நான் உனக்கு தனித்தனியா வரைஞ்சு காமிச்சிருக்கேன். புரியுதாமா சாம்? இதுல இருந்து டவுட்ஸ் இருக்கா? சார் வீடியோ கிளியரா இல்ல சார். எல்லாருக்குமே வாமா? எஸ் சார். அது மட்டும் இல்லாம மத்தவங்க பேசும்போது உங்க ஸ்கிரீன் மறைஞ்சிருது சார். அப்படியா? இப்ப கிளியரா இருக்காமா? பிளர் ஆகுற மாதிரி. ஸ்கிரீன் தெரியல சார். மத்தவங்க பேசும்போது உங்க ஸ்கிரீன் பிளாக் ஆயிருது சார். ஸ்கிரீனே தெரியல சார். இப்போ ஓகேமா? இப்போ ஓகே சார். எஸ் சார். எஸ் சார். இது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. I will give one more problem. ஓகேயா? அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களால போட முடியுதான்னு பாருங்க, இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ காஸ் லாவை பொறுத்த வரையும் மெயின் கான்செப்ட்ஸ் இதாம்மா. இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சம்ஸ். அதெல்லாம் டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க போட்டுற மாதிரி தான் இருக்கு. ஸோ I will give one more problem. இது ட்ரை பண்ணுங்க. நீங்க ஹோம்ஒர்க்கா வரல, ஆன்சர் வரலன்னா நான் போட்டு காமிச்சிடுறேன். சார் இந்த சம்ல லாஸ்ட் 2 ஸ்டெப் மட்டும் சொல்லுங்க சார். இருமா, நான் ப்ராப்ளம் கொடுத்துட்டு நான் உனக்கு லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒருத்தருக்காண்டி மத்தவங்க வெயிட் பண்ண கூடாது இல்ல. டவுட்னா ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸ்டெப்ஸ் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இருங்க, நான் மத்தவங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணிடுறேன். அவங்க அதை பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம திரும்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ராப்ளம் நோட் பண்ணுங்க.
இந்த ஒரே ஒரு செகண்ட்மா. 1.49. An electric field சேம் நியூமெரிக்கல்ல ஹிண்டா எடுத்துக்கங்க. இப்ப நம்ம போட்ட இந்த நியூமெரிக்கல்லே ஒரு சில ஹிண்ட் இருக்கு. டயக்ராம் கூட அதே ஸ்ட்ரக்சர் தான் வருது. பட் நியூமெரிக்கல்ஸோட ப்ரொசீஜர் கொஞ்சம் மாறுது. வேற வேற ப்ராப்ளம்ஸ் தனித்தனியா இருக்கு. நான் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரே சம்ல கொடுத்துடுறேன். இந்த ஒரு சம் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா கான்செப்ட் கவர் ஆகுற மாதிரி நான் கொடுத்துடுறேன். கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். An electric field is uniform in positive x direction and uniform with negative x direction, uniform with negative x direction is given that E vector equal to 200 I cap Newton per coulomb. And E vector equal to இது வந்து பாசிட்டிவ், ஓகேயா, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனுக்கு கொடுத்திருக்காங்க. ஐ கேப் இல்ல, அதே மாதிரி அதே சிஸ்டம்ல நெகட்டிவும் கொடுத்திருக்காங்க. 200 ஐ கேப், இது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனும் கொடுத்திருக்காங்க. இப்போ தேர்ட் ரீஜன் எடுக்கணுமா சார்? ஷோன் இந்த ஃபிகர் கொடுத்துடுறேம்மா. அவன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். பட் அது எல்லாத்தையுமே ஃபிகர்ல வேற அவன் கொடுத்துருக்கான். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். நான் எல்லாத்தையும் ஃபிகர்ல உங்களுக்கு கொடுத்துடுறேன். ஃபிகர் கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கங்க. அதே சேம் ஃபிகர் தான். ரேடியஸ்மா, ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சிலிண்டர் லென்த் ஆக்சுவலா இது சிலிண்டர்மா, ஒரு சர்க்குலர் சிலிண்டர். இது ஆக்சுவலா ஒரு சர்க்குலர் சிலிண்டர் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க டயக்ராம். அந்த சர்க்குலர் சிலிண்டரோட ஓவரால் லென்த் கொடுத்திருக்காங்கம்மா. லென்த் வந்து 20 சென்டிமீட்டர் லென்த். இப்ப நீங்க இத ஆரிஜின் பாயிண்டா எடுத்துக்க சொல்றாங்க. சென்டர் பாயிண்ட் ஆரிஜினா எடுத்துக்க சொல்றாங்க. இந்த இடம் தான் உங்க ஆரிஜின், ஓன்னு போட்டுக்குங்க. அப்ப இந்த சைடு போனா பிளஸ், இந்த சைடு போனா மைனஸ். அப்ப லென்த்ல இந்த சைடு வர்றத -10 சென்டிமீட்டர்னு எடுக்கலாம். ஆரிஜினுக்கு இந்த சைடு வர்றத, ஆரிஜினுக்கு இந்த சைடு போறத +10 சென்டிமீட்டர் நீங்க எடுக்கலாம். பழைய சம்ம வச்சு அப்படியே நீங்க போடலாம் ஈஸியா. ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா நான் போடுறேன். ஒன்னும் பெரிய இது கிடையாது இதெல்லாம். தென் எக்ஸ் டைரக்ஷன் இங்க, ஒய் டைரக்ஷன் இங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்திருக்க ஹிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஹிண்ட். ஃபீல்ட் அண்ட் ஏரியாவினுடைய டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல இ, ஓகேயா, அண்ட் டெல்டா எஸ். டெல்டா எஸும் போடலாம், டிஎஸும் போடலாம். இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே டைரக்ஷன். இ அண்ட் டெல்டா எஸ் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன். நான் இப்பதான் உங்களுக்கு ஆங்கிள் ஹிண்ட் எல்லாம் கொடுத்தேன் நான். இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன் இ அண்ட் டிஎஸ் ஆர் டெல்டா எஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க.
E and delta S is perpendicular position. Theta equal to pi by 2. E and delta S is 0 degree. Theta equal to 0 degree. இங்கேயும் same minus direction. 180 degree. மைனஸ் எப்படிடாமா வரும்? ரெண்டுமே ஒரே ஆங்கிள் எடுத்திருக்கான் பாருங்க. Yes sir. சம்ல நான் ஆங்கிள் அப்போஸ்ட் சைடு எடுத்திருக்கீங்க ஃபீல்டு, அதனால 180 டிகிரி எடுத்தீங்க. இந்த சம்ல டயகிராம் நல்லா பாருமா, டைரக்ஷன் மாத்தி இருக்கான், ரெண்டுமே ஒரே மாதிரி போட்டிருக்கான். சோ இங்கேயும் θ = 0 டிகிரி தான் நீங்க வச்சுக்கோங்க. இப்போ எய்ம் நோட் பண்ணுங்கம்மா. நம்பர் 1 நான் 2-3 சம்மோட மொத்த கான்செப்ட் ஒரே இதுல கொடுத்துடுறேன். நம்பர் 1, வாட் இஸ் த நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் கேக்குறாங்கம்மா. What is net outward flux through each phase? ரெண்டு ஃபேஸ்னா இந்த சைடும் இந்த சைடும் கேக்குறாங்க. What is the net outward flux? அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கேக்குறாங்க. What is the net outward flux each phase? ரெண்டு ஃபேஸ் சைடும். அடுத்து நம்பர் 2, what is the flux through side of the cylinder? இந்த சைட்ஸ்ல எல்லாம் எவ்வளவு வரும்? கீழே மென்ஷன் பண்ணல, மேல தான் மென்ஷன் பண்ணிருக்கான். சோ இந்த சைடுல எவ்வளவு ஃப்ளக்ஸ் வரும்? இது வந்து ஃபேசஸ், இது ரெண்டும் ஃபேசஸ். இது வந்து சைடு, சிலிண்டரோட சைடு, அப்பர் சைடு லோயர் சைடு. அப்பர் சைடு தான் அவங்க டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க, அதனால அப்பர் சைடுக்கு அவங்க கொடுத்ததுக்கு நீங்க போட்டா போதும். வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் த்ரூ சைடு ஆஃப் த சிலிண்டர்? நம்பர் 3 மா, வாட் இஸ் த நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் த்ரூ த சிலிண்டர்? What is the flux? What is the net ma? What is the net outward flux through the cylinder? What is the net outward flux through the cylinder? Last one, what is the net charge? Q கேக்குறாங்கமா, கேர்ஃபுல்லா போடுங்க. What is the net charge Q inside the cylinder? இந்த சம்முக்குள்ள எல்லா மாடலும் வந்துரும். இது ஒன்னு போட்டீங்கனாவே ஓரளவு எல்லாமே கவர் ஆயிடும். What is the net charge inside the cylinder? Excuse me, sir. Yes, Dama. Sir, கொஞ்சம் third question repeat பண்ண முடியுமா? அந்த பண்றேன்டாமா. First one வந்து what is the net outflux through each phases? Second one, what is the flux through side of the cylinder? And third one, what is the net outward flux? Outward flux நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Outward flux through the cylinder. Inward கிடையாது, outward. What is the net outward flux through the cylinder? Fourth one, charge கேக்குறாங்கம்மா, force கேட்கல. மூணுமே வந்து நீங்க electric force pi E தான் நீங்க கண்டுபிடிச்சீங்க மூணு இதுலயுமே. பட் லாஸ்ட் ஒன்ல சார்ஜ் கண்டுபிடிக்க போறீங்க. What is the net charge inside the cylinder? So formulas, ideas, இதுக்கு previous அதுக்கான மாடல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணாவே then you will get the solutions. Okay, எல்லாமே solutions எல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா நான் சம் போட்டுடுறேன் நெக்ஸ்ட் கிளாஸ். சார் போன கிளாஸ் அந்த போன கிளாஸ் சம் என்னமா இப்ப சொல்லுமா? சார் ஃபார்முலா அதெல்லாம் நீங்க தான் போடணும். எல்லாத்தையும் நான் வாழைப்பழத்தை உரிச்சு கிரிச்சு எல்லாம் சாப்பிடுமான்னு சொல்லி பண்ண முடியாது. இது என்ட்ரன்ஸ் கிளாஸ். ஐ எம் நாட் லைக் ஸ்கூல் டீச்சர். நான் சொல்லிட்டேன் திரும்ப. ஐ எம் என்ட்ரன்ஸ் ஃபேக்கல்டி. எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி நான் உங்களோட லிமிட்டுக்குள்ள உங்க ஸ்கூல் டீச்சர் மாதிரி நான் உள்ள வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்ட்ரன்ஸ்ல நீங்க ஸ்கோர் பண்ண முடியாதுமா. நெகட்டிவ்ல தான் நீங்க மார்க்ஸ் எடுப்பீங்க பிசிக்ஸ்ல. ஓகேயா? இனிஷியலா நான் சொல்லி தரது சொல்லி தந்துடணும். ஓகே, துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு ஒரு லிமிட் தான். இதுதான் வில்லு, இதுதான் எடுத்து பிடிக்கணும்னு சொன்னா அர்ஜுனனா தான் ட்ரை பண்ணான். அதனாலதான் அவன் வந்து உலகத்திலேயே ஒரு பெரிய வில்லாலியா வர முடிஞ்சிச்சு. ஓகே, எல்லாத்தையும் துரோணாச்சாரியரே யோசிச்சிருந்தாருன்னா அர்ஜுனன் கடைசி வரைக்கும் வெளியில வந்திருக்க முடியாது. சோ அது மாதிரி இதுல நான் உங்களை அர்ஜுனன் லெவலுக்கு வர சொல்லல. இனிஷியலா முதல்ல பண்ண வேண்டிய சில விஷயங்கள்னு இருக்கு. கொஞ்ச நாச்சும் நம்ம முயற்சி பண்ணணும். எப்படி அதை போட்டிருக்காங்கிறத மூளையை கொஞ்ச நாச்சும் அதை புளிங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சம் எப்படி, என்ன கான்செப்ட் வர நடத்துனாரு, இதுல என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, என்ன போட வர்றோம் அப்படிங்கறத யோசிங்க. சோ அது முதல்ல புரிய வந்தா தான் நீங்க பிசிக்ஸ்குள்ள கொஞ்ச நாச்சும் சம் போட முடியும். நான் ஃபார்முலாவையும் கொடுத்துட்டு என் கிவன் எடுத்து அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதுல மல்டிப்ளை பண்ணி நீங்க போட போறீங்க. அது ஒரு விஷயமா? ஓகே, அதுக்கு அந்த சம்ம நானே போட்டு போயிடுவேனே. ஸோ அதனால கொஞ்சம் ட்ரிக்கீஸ் இருக்கு. ஒரு சம்ல ஒரு ட்ரிக்கீஸ் இருக்கு. அந்த ட்ரிக்கீஸை நீங்க யோசிக்கணும்.
அப்பதான் நீங்க நியூமெரிக்கல்ஸ் போட முடியும் கடைசி வரைக்கும். அப்புறம் நானே நிறுத்திட்டு போனேன்னா நீங்க அப்புறம் எந்த ஒரு மார்க்குமே பிசிக்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ என்ட்ரன்ஸ் கிளாஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆஸ் அ என்ட்ரன்ஸ் சீனியர் ஃபேக்கல்டி ஓகே இன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு. அந்த பவுண்டரியை நாங்க தாண்டக்கூடாது. அதை தாண்டிட்டேன்னா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியாதுமா. ஸோ அப்புறம் நீங்க தான் லூசர் ஆவீங்க. ஓகேயா? ஸோ அதனால நான் கொஞ்சம் அதையும் பார்க்கணும். ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. நான் வரலன்னா அப்புறம் தென் ஐ வில் டூ. லாஸ்ட் கிளாஸ் சம் என்ன கேட்டமா? அது ஏதோ ஒரு டவுட் கேட்டியே. ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போட்டோமே அந்த சம் கேக்குறியா? எஸ் சார். அது உனக்கு ஆஃப்லைன்ல நான் சொல்லிடுறேன். ஆன்லைன்ல வேண்டாம். என்ன இதுல அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வந்து இதெல்லாம் புதுசா இருக்கும். அப்ப கான்செப்ட் வந்து இன்கம்ப்ளீட்டா வரும். ஸ்ட்ரக்சரே ஒரு கரண்ட் கண்டுபிடிக்கிறது சார். அது அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா நீங்க அங்க ஆஃப்லைன் கிளாஸ்ல கேளுங்கம்மா. நான் உங்களுக்கு அண்ணா நகர் வருவேன்ல. சோ அப்ப ஆஃப்லைன் கிளாஸ்ல நான் உங்களுக்கு போர்டுல அங்க நான் டீச் பண்ணிடுறேன். சார் இல்ல சார், இது ஆன்லைன் கிளாஸ்லயே போன கிளாஸ் கொடுத்தீங்களே சார். போன சம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தானே நம்ம பார்த்தோம். எஸ் சார். அது I ஈக்குவல் டு என்ன? எஸ் சார். அப்புறம் என்ன ட்ரையாங்கிள்? ட்ரையாங்கிள் சார்ஜஸ் ஈச் சார்ஜஸ் லொகேட்டட் அது Q. இல்ல சார். ரெசிஸ்டிவிட்டி क्वेश्चन கொஞ்சம் கிளியரா கேளுங்கம்மா. ஏன்னா நிறைய பேட்சஸ் எடுத்துட்டு இருக்கேங்க. யாருக்கு என்ன எடுக்கிறேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல கரெக்ட்டா. ரெசிஸ்டிவிட்டி இன் சீரிஸ் அண்ட் parallelன்னு சொல்லிட்டு டு இன்ஃபினிட்டிவ் அண்ட் parallelன்னு சொல்லிட்டா. சம ஃபுல்லா படி. சார் அந்த லாஸ்ட் Equivalent ஆன்சர் வந்து எனக்கு 4 R வந்தது சார் ஆன்சர். 4R வருது. சம்ம கொஞ்சம் படிமா. எனக்கு கொஞ்சம் சம்ம படி. யாராவது எனிஒன்? சார் சர்க்கியூட் இருக்குல்ல சார், சர்க்யூட் மட்டும் கொடுத்திருக்கீங்க சார். எய்ம் என்ன கொடுத்திருக்கேன் நானு? சர்க்யூட் மட்டும் கொடுத்திருக்கேனா? ஈக்குவிவலென்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க சார். ஈக்விலிபிரியம் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் எப்படி இருக்கு? இன்ஃபினிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கேனா? 7 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்திருக்கீங்க சார். 7 ரெசிஸ்டர் இருக்கு சார். அது நானா தான் கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் அந்த ஸ்கிரீன்ல காமிக்க முடியுமா அந்த சம்ம? எனிஒன்? அந்த டவுட் கேட்டியே நீயே கொஞ்சம் அந்த ஸ்கிரீன்ல காமிமா. அந்த சம் சர்க்யூட் மட்டும் காமியே. ஜஸ்ட் எனக்கு லைட்டா தெரிஞ்சா கூட போதும். சார் தெரியுதா சார்? இல்லையேமா, ஒண்ணுமே இல்லையே. என்னோட ஒயிட் ஷீட் தான் இருக்கு. சரி, ஒன்னும் நாட் அன் இஷ்யூமா. ஒன்னும் இல்ல. எனக்கு சம் கரெக்டா தெரிஞ்சா ஒரு 2 மினிட்ஸ்ல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருவேன். நீ எனக்கு வாட்ஸ்அப் போட்டுருமா. நீ தானே டவுட் கேட்கிற. உன்னோட டவுட் தானே அது. எனக்கு அந்த சம்ம மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பு. எப்படி நான் போடணும்னு சொல்லி ஒரு வாய்ஸ் எஸ்எம்எஸ் நான் உனக்கு பண்ணிடுறேன். வீடியோல காட்றனே சார். சார் தெரியுது சார் ஸ்கிரீன்ல. பட் ஆனா எனக்கு என்னோட ஸ்கிரீன் மட்டும் தான் தெரியுதுமா. சார் கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்க சார். சார் மூவ் வைட் பண்ணி பாருங்க சார். யாராவது ஒரு ஆள் டக்குன்னு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப முடியுமா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை? ஒன் மினிட் சார். அதை வாட்ஸ்அப்புக்கு போட்டு விடுங்கம்மா. நான் அதை பார்த்துட்டு வரேன். இருங்க ஒரு செகண்ட் செக் பண்ணிட்டு வரேன். சார் நான் சென்ட் பண்ணிட்டேன் சார்.
வாய்ஸ் ஆடிபிளாமா? எஸ் சார். இன்ஃபினிட்டிவ் சர்க்யூட்ஸ் இல்லம்மா, இன்ஃபினிட்டிவ் சர்க்யூட்ஸ்னா அது தனி ஒரு மாடலே இருக்குமா. நான் அந்த சம் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருக்குமா இன்ஃபினிட்டிவ் மாடலே உங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குல தனியா ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கு. பிரான்ச்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படி இன்ஃபினிட்டிவ் வரைக்கும் போகும். ஆக்சுவலா இதுதான் நாங்க இன்ஃபினிட்டிவ் சர்க்யூட்ஸ்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நீ இன்ஃபினிட்டிவ்னோடனே நான் அதை தான் யோசிச்சேன். ஆக்சுவலா நீங்க சொன்னது நான் இன்ஃபினிட்டிவ் சர்க்யூட், ஒரு லேடர் ஃபார்மேட் சர்க்யூட். அது ஆக்சுவலா இப்பதான் நான் ஸ்கிரீன்ல, ஏன்னா நிறைய பேட்சஸ்க்கு நான் நிறைய சர்க்யூட்ஸ் எல்லாம் கொடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால திடீர்னு சொன்னா எனக்கு எது ஞாபகம் வராதுல்ல. ஸோ நிறைய புக்ஸ்ல இருந்து நான் சம்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு நான் இன்ஃபினிட்டிவ், ஒரு ரிப்பீட்டிங் லூப் ஸ்ட்ரக்சர். இது லேடர் சர்க்யூட் இது. ஓகேயா, ஒன்றும் இல்லைம்மா, சிம்பிளா போடுங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு சீரீஸ் ஆயிடும். இதை கட் பண்ணிக்கோங்க. 2R வரும். நான் ஐடியா கொடுக்குறேன், நீங்க தான் போடணும். மறுபடியும் இந்த ரெசிஸ்டரும், ஓகேயா, இந்த ரெசிஸ்டர் ரெண்டும் எப்படி இருக்கும், பேரலல்ல வரும்மா. என்னங்க ஆக்டிவ் நோடு ப்ராசஸ் பண்ண சர்க்யூட்டை. ஸோ இப்போ இது ரெண்டுமே பேரலல்ல வரும்போது யூ வில் கெட் ஒன் ஆன்சர். இப்போ என்ன ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது ரெண்டும் சீரிஸ், ரெண்டும் பேரலல், அவ்வளவுதான். இதே ப்ரொசீஜர் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். மறுபடியும் இது ரெண்டும் சீரிஸ், ரெண்டும் பேரலல், மறுபடியும் ரெண்டு சீரிஸ், ரெண்டும் பேரலல். இதோட ஆன்சர் க்ளோஸ் ஆயிடும். இதுல என்ன இருக்கு, லேடர் சர்க்யூட்டை பொறுத்தவரை இஸ் a simple version compared to all other circuits. Same procedures get repeated in all other loops. இது ரவுண்டா தான் வரும். ஏதோ 3R சம்திங் 4R சம்திங் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். 6R sir. 4R 6 5 இதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா கொஞ்சம் செக் பண்ணுங்க. 4R ஓகே. Yes sir, I am got it 4R. ஓகே மேம். சரி ஓகேம்மா, பாய்மா. வில் கண்டினியூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். Thank you sir. Sure, thank you. Thank you, sir. Thank you sir. Thank you, 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 sir.